அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயும் போல் ஒரு ஜாதகத்தை நான் விளக்குறேங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த ஜாதகம். ஓகேங்களா? சரி. நேற்று நைட்டு வந்து ஒரு ஃபோன் வந்துச்சுங்க. அது என்ன யார் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். பிஸி ஆகிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஃபோனை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா, மிஸ்டு காலில் பார்த்தா இது நம்பர் இருந்துச்சு. இந்த நம்பரை பார்த்த உடனே சரி என்னடா இது, இந்த சார் வந்து எனக்கு ரொம்ப வருஷம், இவரை நான் பார்த்தே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம்னா எப்படி ஒரு 15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 15 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? 15 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும். பார்த்து இவர் நம்பர் மட்டும் நான் அப்படியே வச்சுருக்கேன். பார்த்தா பேர் வந்துச்சு. பேர் வந்தோன்னா ஏன் சார் எப்பயும் பண்ணாதவர் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானே ஃபோன் பண்ணேங்க. ஃபோன் பண்ணி பேசினாக்க, இந்த மாதிரி வந்து அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த லேப் கோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த வேலை செஞ்சிட்ருக்கிறதுக்கு பேஸ் அடிப்படை என்னது, இந்த லேபுக்கு உண்டான படிப்பு படிக்கணும் இல்லைங்களா, இந்த லேபுக்கு உண்டான படிப்பு, அதாவது டிஎம்எல்டி. ஓகேங்களா? டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி. இதை வந்து படிக்கிறதுக்கு எங்கே நான் போய் படித்தனோ அந்த இன்ஸ்டியூட்டோட டைரக்டர், சேர்மேன் இவருங்க. ஓகேங்களா? அவர் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு ஃபோன் பண்ணுறாரு, என்ன திடீர்னு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்தேங்க. ஓகேங்களா? யூடியூப்பில் பார்த்தேன், நீங்கள் அஸ்ட்ராலஜி எப்போலேருந்து பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேங்களா? அவரோட ஸ்டூடெண்ட்டு தான் நான், வாப்பா தான் பேசுவார். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப எப்போலேருந்து பண்ணிகிட்ருக்கா, இது மாதிரி நல்லா இருக்குது, நல்லா புரியுது அப்படின்னு சொல்லி சொன்னது. எப்போலேருந்து பண்ணிகிட்ருக்கீங்க? நான் இப்போ தான் ஒரு வருஷம் ஒன்றே கால் வருஷமாக, ஒன்றே கால் இல்லை, ஒரு வருஷம் ஒரு 13 மாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். மேக்ஸிமம் ஒரு 13 மாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் 11 மாதம் தான் சொல்கிறீங்க, இது 13 மாதம் தான் சொல்கிறீங்க, ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னாரு. சரி சொல்லுங்கள் சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு, அதுக்கப்புறம் இல்லை நான் வந்து இந்த லக்னம், இந்த ராசி, இப்படின்னு சொல்லி அந்த இதை சொன்னார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கேட்டேன், உங்களுக்கு எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்டப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒவ்வொரு கட்டமாக சொல்கிறாரு, எது எங்கெங்கே இருக்குன்னு நான் கேட்டோன்னே டக்குன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அதுக்கு ஃபோன்லேயே பலன் சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில விஷயங்கள். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்போம். அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கூட ஆமாம் கரெக்டு 1 ஹவரே பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அவ்வளோ நேரம் பேசினோம். பேசுனதில் அப்போ எவ்வளோ பேசியிருப்போன்னு பார்த்துங்க, இந்த ஜாதகத்தை பற்றி எவ்வளோ பேசியிருப்போன்னு பார்த்துங்க. அப்போ அவர் எல்லாம் சொன்னார். நிறைய விஷயங்கள் சொல்லலை, சும்மா மேலோட்டமாக தான் சொன்னேன். ஓகேங்களா? ஃபோனில் இப்போ எவ்வளோ சொல்ல முடியும், அதனால் மேலோட்டமாக சொன்னேன். அது திடீர்னு ஃபோன் பண்ணி நான் இது மொபைலில் போடல, லேப்டாப்பில் போடல, இல்லை நோட்லேயும் எழுதலை, எதுவுமே இல்லாமல் அவர் சொன்னதை வச்சு அப்படியே ஒரு கற்பனையெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கரெக்டுன்னு ஒவ்வொரு பலனுக்கும் பார்த்திங்கன்னா எல்லாம் கரெக்டு அப்படியே இது சொன்னார். அது இல்லாமல் அவருக்கு ஜோதிடம் தெரியும், அதுதான் விஷயம். அங்கே அந்த ஜோதிடம் தெரியுது அப்படின்றதுனால தான் இவ்வளோ நேரம் நாங்கள் பேசுகிறதுக்கு காரணமே அது ஒரு முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு அவர் நம்மளுக்கு குரு. ஓகேங்களா? அந்த இன்ஸ்டியூட் பேர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி. அந்த இன்ஸ்டியூட்டு சேர்மேனுங்க. அந்த இன்ஸ்டியூட்டோட சேர்மேன் அவர், டைரக்டர் எல்லாமே அவர் தான். அந்த இன்ஸ்டியூட்டில் தான் நான் லேபு டிஎம்எல்டி கோர்ஸ் அங்கே தான் பண்ணேன். அவர் இந்த மாதிரி பேசணும், கொஞ்சம் அதை பற்றி அந்த இன்ஸ்டியூட்டை பற்றி பேசுவோம், பல விஷயங்களை நம்ம மெடிக்கல் லைனை பற்றி பேசுவோம் அப்படின்னாக்கா அவர் ஃபுல்லாக இதுலேயே ஜோதிடத்துலேயே, ஏன்னா அவருக்கு ஜோசியம் நல்லா தெரியும். அதனால் பலன் அவரும் நிறையா ஜாம்பவான்கள்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவரும் பெரிய ஜாம்பவான்கள்ட்டெல்லாம் பலன் கேட்டுக்கிறாரு. அதையும் சொல்கிறாரு. இந்த மாதிரி பலன்லாம் நான் எல்லா இடத்துலையும் கேட்டிருக்கேன்,
ஆனால் உங்கள் பலனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ ஷார்ட் பீரியடில் வந்து சூப்பராக சொல்கிறீங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்புறம் எனக்கு உங்களுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களே, உங்களுக்கு புதன் எங்கே இருக்குது? இப்படி தான் ஆரம்பித்தேன். உங்களுக்கு புதன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா அவர் சொல்ல ஆரம்பிச்சார். அப்போ பார்த்தாக்கா அவர் பயங்கர இதாக இருக்கிறாரு. ஓகேங்களா? அவர் வந்து ஜோதிடர், அதான் ஜோதிடம் தெரியும், ஜோதிடம் தெரியும். ஆனால் அவர் வந்து அதை வந்து தொழிலாலாம் செய்யலை. ஓகேங்களா? அவருக்கு தெரியும். இருந்தாலும் மற்ற சீனியர்ஸு நல்ல பெரிய 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 லெவலில் இருக்கிற ஜோதிடர், ரொம்ப அனுபவம் உள்ள ஜோதிடருங்க, அவங்கள்ட்ட தான் பார்த்தீங்கன்னா இவர் பலன் கேட்டுக்கிறாரு. ஓகேங்களா? நிறைய இது இவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுனால உங்களுக்கே தெரியும், ஜாதகத்தை பார்த்தாவே தெரியும் இவருக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இவர் வந்து ஃபோன் பண்ணார். சரி, ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து என் ஜாதகத்தை வந்து நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னார். சரிங்க சார், நான் போட்டுறேன், நான் இன்றைக்கி போடுறேன். பலன் வந்து எல்லாமே எனக்கு பக்காவாக சொல்லுங்க, மேலோட்டமாக வேணால் கொஞ்சம் டெப்த்தில் போங்க, ரொம்பலாம் இது வேண்டாம், ஓரளவுக்கு போங்க அப்படின்னாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சரி சார் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ இந்த ஜாதகத்தை போட்டிருக்கிறேன். இது அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா திரு அக்பர் பாஷா. ஓகேங்களா? திரு அக்பர் பாஷா. அவர் பிறந்தது வந்து 30/5/1967. ஓகேங்களா? டேட் ஆஃப் பர்த்து 30/5/1967, 5:37 PM, 5:37 PM கடலூரில் பிறந்திருக்காரு. கடலூர் டிஸ்ட்ரிக்டில் பிறந்திருக்கிறாரு. ஓகேங்களா? இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் அவர் வந்து நீங்கள் வந்து யூடியூப்லேயே வந்து போடுங்க என் ஜாதகத்தை. ஓகேங்களா? போடுங்க, போட்டுட்டு எனக்கு அந்த லிங்க்கையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொன்னார். சரி, அனுப்பிச்சி விட்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பேசணும். அதை மற்ற விஷயங்கள்னால் ரொம்ப பெரிய விஷயம்லாம், அதை மற்ற எந்த விஷயமும் பேசலை. முழுக்க இது தான், எப்படி இருக்கீங்க, என்னது, இந்த லேபு எப்படி இருக்குது கூட அவர் கேட்கல. இந்த லேபு பிஸ்னஸ் எப்படி இருக்குது அது கூட கேட்கல. முழுக்க அவருக்கு அப்போ எந்த அளவுக்கு அவர் வந்து ஜோதிடத்தில் ஈடுபாடாக இருக்காருன்னு பார்த்துங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவர் இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த்து, அவர் பேர், அவரோட இது டீட்டெயில்ஸு, அவரோட ஜாதக அமைப்பு இதெல்லாம் வந்து போட்டாச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஜாதகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் வந்து என்ன லக்னம்? விருச்சிக லக்னம். ஓகேங்களா? லக்னம் வந்து விருச்சிக லக்னம். அடுத்தது ராசி வந்து கும்பராசி. விருச்சிக லக்னம் கும்பராசி. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறாரு, 8 டிகிரியில் இருக்கிறாரு. அடுத்தது 5ஆம் வீட்டில் சனி வந்து யாரோட வீட்டில் இருக்கா? மீன வீட்டில், குருவோட வீட்டில் இருக்கிறாரு. ஓகேங்களா? 16 டிகிரியில் இருக்கிறாரு. அடுத்தது 6ஆம் வீடு. 6ஆம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு யார் வீட்டில் இருக்கிறாரு? மேஷ வீட்டில், சிவாவோட வீட்டில் இருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அவர் 12 டிகிரியில் இருக்கிறாரு. அடுத்தது சூரியன் யாரோட வீட்டில் இருக்கிறாரு? சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறாரு. ரிஷப வீட்டில், சுக்கிரனோட வீட்டில் சூரியன் வந்து இருக்கிறாரு. 14 டிகிரியில் இருக்கிறாரு. 14. ஓகேங்களா? 14 டிகிரியில் இருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8ஆம் வீடு. 8ஆம் வீட்டில் யார் உட்காந்துருக்கா? சுக்கிரனும் புதனும் யார் வீட்டில் உட்காந்துருக்கா? புதனோட வீட்லேயே மிதுன வீட்டில் உட்காந்துருக்காங்க. யார்? சுக்கிரன். புதன் வந்து அவர் வீட்டில் அவரே உட்காந்துருக்காரு. எத்தனை டிகிரியில்? சுக்கிரன் வந்து 28 டிகிரியில் உட்காந்துருக்காரு. புதன் வந்து 4 டிகிரியில் உட்காந்துருக்காரு. ஓகேங்களா? அப்போ வந்து அடுத்தது 9ஆம் வீட்டில் குரு வந்து அந்த இடத்துல 7 டிகிரியில் உட்காந்துருக்காரு. ஓகேங்களா? 7 டிகிரியில் உச்சமாயிருக்கிறாரு. ஓகேங்களா? அடுத்தது இந்த இடம் 11ஆம் வீட்டில் செவ்வாய் வந்து புதன் வீட்டில், கன்னி வீட்டில் 21 டிகிரியில் உட்காந்துருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது கேது வந்து யாரோட வீட்டில் உட்காந்துருக்கா? சுக்கிரனோட வீட்டில், துலாத்தோட வீட்டில், துலாம் ராசியில் சுக்கிரனோட வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. 12 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ லக்னம் புள்ளி வந்து பார்த்திங்கன்னா 3 டிகிரி. ஓகேங்களா? இதுதான் வந்து கிரகங்களோட அமைப்பு. ஓகேங்களா? ராசி கட்டத்தை போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஓரத்தில் போட்டுக்கிறோம் பாருங்கள். இந்த ஓரத்தில் போட்டது தான் நவாம்சம். ஓகேங்களா? அப்போ நவாம்சம் வந்து பார்த்திங்கனாக்கா
உங்களுக்கு சூரியன் இந்த இடத்துல வந்து லக்னத்திலே பார்த்தீங்கன்னாக்கா புதன் சனி, நவாம்சத்தில் புதன் சனி வந்து இந்த இடத்துல எந்தது விருச்சிகத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் சனி இருக்கிறாங்க. சந்திரன் எங்கே இருக்கிறாங்க? தனுசில் இருக்கிறாங்க. கேது வந்து மகரத்தில் இருக்கிறாங்க. சூரியன் வந்து ரிஷபத்தில் இருக்கிறாங்க. சுக்கிரன் வந்து மிதுனத்தில் இருக்கிறாங்க. செவ்வாய் ராகு இவங்க 2 பேரும் இதில் இருக்கிறாங்க, கடகத்தில் இருக்கிறாங்க. அடுத்து லக்னம் வந்து அந்த இடத்துல எந்த இடத்துல? சிம்மத்தில் வந்து லக்னம் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு வந்து எங்கே இருக்கிறாரு? கன்னியில். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நவாம்சத்தோட அமைப்பு அதுவும் போட்டாச்சு. ஓகேங்களா? இந்த டேட்டு ஹீட் எல்லாமே போட்டாச்சு. எப்பவுமே நான் டேட் போட மாட்டேன், அவர்கிட்ட வந்து அப்ரூவல் வாங்கிட்டு தான் நீங்கள் இப்போ நீங்களே போடுங்க எல்லாமே. நான் பேர்லாம் போட்டுங்களா, இந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டுமா, டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் போட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எல்லாமே போடுங்க, கம்ப்ளீட்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போட்டேங்க. அவருக்கு இப்போ நடப்பு தசா புக்தி அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு புதன் தசை சந்திர புக்தி. ஓகேங்களா? புதன் தசா சந்திர புக்தி அது எவ்வளோ நாள் நடக்குது? உங்களுக்கு 11 டிசம்பர் 2024 13 மே 2027 வரைக்கும் புதன் தசா சந்திர புக்தி நடக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10 மே 27 வரைக்கும் புதன் செவ்வாய் நடக்குது. ஓகேங்களா? இதுலேருந்து 13 மே 27 இது முடிஞ்சு உடனே அடுத்தது. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து தசாபக்தியோட அமைப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னது? இந்த ஜாதகர் வந்து இப்போ எங்கே இருக்கிறாரு? ஏன்னா அங்கேருந்து தான் ஃபோன் பண்ணார். ஓகேங்களா? இப்போ எங்கே இருக்கிறாரு, அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ஓகேங்களா, அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த நான் சொல்லலை, இப்போ நான் சொல்கிறேன். ஓகேங்களா? என்னதுன்னா இவர் வந்து சவுதி அரேபியாவில் இருக்கிறாரு. சவுதி அரேபியா. ஓகேங்களா? சவுதி அரேபியாவில் மருத்துவ பல்கலைக்கழகம், அதாவது மெடிக்கல் யூனிவர்சிட்டி, சவுதி அரேபியா மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து இவர் ஒரு நல்ல ஒரு இதில் இருக்கிறாரு. ஓகேங்களா? அந்த ஒரு அங்கே தான் இருக்கிறார். ரொம்ப வருஷமாக அங்கே தான் இருந்துட்டு இருக்கிறார். எனக்கு தெரியாது, அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப உடனே நான் கேட்டேன் அவர்கிட்ட, ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னாக்கா அப்போ 8-12 உங்களுக்கு சுபத்துவமா, 8ஆம் இடம் சுபத்துவமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 8-12 அப்படின்னு பார்த்தாவே டக்குன்னு என்ன ஆயிடுது பாருங்கள், 8ஆம் இடம் சுக்கிரன் சுபத்துவம், அப்போ சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அது இல்லாமல் உங்களுக்கு புதனும் சுக்கிரன் 2 பேருமே இருக்காங்க. அது இந்த இடத்துல 12ஆம் இடம் கேது யாரோட வீட்டில் இருக்கிறாங்க? சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறாங்க. அந்த சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு? அவர் 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஃபாரினில் இருக்கிறேன்னு சொன்னவொன்னா இது மாதிரி டக்குன்னு நீங்கள் 8-12 சுபத்துவம் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் தான் வந்து அந்த இது கிரகங்களோட அமைப்பை ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பித்தார். ஓகேங்களா? புதன் எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு கேட்டேன், அப்புறம் இது ஒவ்வொன்றா வந்துருச்சு, எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8-12 சுபத்துவம் அவர் ஃபாரின் போனது கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு. ஓகேங்களா? அப்போ கரெக்டு. இந்த இடத்துல சுக்கிரன் வந்து உச்சமாயிருக்காரு. இங்கே சுக்கிரன் வந்து உச்சமாயிருக்கிறாரு. வேறு என்னென்ன சொல்லலாங்க இதில்? ஓகேங்களா? இதுதான் வந்து இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் இதில் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சந்திரனை பற்றி சொல்லுவோம். ஓகேங்களா? எப்பயுமே வந்து லக்னாதி பற்றி சொல்லுவோம். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக சந்திரனை பற்றி சொல்லுவோம். ஓகே, சந்திரன் வந்து என்ன சந்திரன்? இவர் தேய்பிரை சந்திரன். ஓகேங்களா? சூரியன் இங்கே இருக்காரு பாருங்க, அப்படியே சுற்றிட்டு இங்கே வந்துட்டார். அவ்வளோதான். இன்னும் 2 வீடு தள்ளி இந்த 1 2 3 4வது வீட்டில் சூரியன் இருக்கிறாரு. அப்போ 4வது வீட்டில் சூரியன் இருக்கிறாரு அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன அர்த்தம்? சந்திரனும் சூரியனும் தங்களுக்குள்ள கேந்திரத்தில் இருக்கிறாங்க. கேந்திரம். ஓகேங்களா? கேந்திரத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னா கேந்திரம் அப்படின்னாவே என்னது? சூரியனுக்கு 4ஆம் இடம் இங்கே கேந்திரம், அடுத்தது இங்கே கேந்திரம், இது சூரியனுக்கு இங்கே, அடுத்தது இங்கே, அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு இப்படி இதுதான் கேந்திரம். ஸ்கொயராக வருதுங்களா? இதுதான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சூரியனோட ஒளியை வந்து பிரதிபலித்து சந்திரன் வந்து மற்ற இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொடுக்குறேன். அதுதான் வந்து கேந்திரம். கேந்திரன்றது ஒரு 4 பில்லர். அது உங்களுக்கு ஏற்கனவே ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன். கேந்திரன்றதை புரிஞ்சுங்க. ஓகேங்களா? நான் ஒரு சில விஷயம் வந்து பேசிக்காகவும் சொல்லுவேன், ஏன்னா அது ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது அப்படின்றத ஒரு சில விஷயங்களில் வந்து பேசிக்காக சொல்லுவேன். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்த்துங்க, புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? சரி, சந்திரனோட நிலைமை இப்படி. சனி வந்து இங்கே உட்காந்துருக்காரு, ராகு இப்படி உட்காந்துருக்காரு, சூரியன் வந்து
வர்க்கோத்தமம் ஆயிருக்கிறாரு. சூரியன் வந்து வர்க்கோத்தமம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நவாம்சத்துலேயும் சூரியன் வந்து அங்கேயே தான் இருக்கிறாரு, ரிஷப வீட்டிலே தான் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து இங்கே வர்க்கோத்தமம் ஸ்கொயர் போட்டுக்கிறீங்களா, ஒரு கட்டம் போட்டுருக்க பாருங்க, அப்படி இருந்தாக்கா வர்க்கோத்தமம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் வந்து வர்க்கோத்தமமாக இருக்கிறாரு. வேற யார் வர்க்கோத்தமமாக இருக்கிறா? சுக்கிரன் வந்து வர்க்கோத்தம் பாருங்க. சுக்கிரன் வந்து அதே வீட்டிலே இருக்கிறாரு, கன்னி வீட்டிலே இருக்கிறாரு, சுக்கிரனும் அங்கேயே உட்காந்துருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 28 டிகிரியில் வந்து சுக்கிரன் வந்து அங்கே வர்க்கோத்தமம் அப்படின்ற நிலைமையில் இருக்கிறாரு. வர்க்கோத்தமம் அப்படின்னாவே உங்களுக்கு நவாம்சத்தில் அதே ராசி கட்டத்தில் அந்த கிரகம் இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வர்க்கோத்தமமாக இருக்கிறாரு. அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு சுபத்துவமாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது குரு வந்து உச்சமாக இருக்கிறாரு, இதுதான். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது செவ்வாய் நிலைமை இப்படி இருக்குது. சரி, அடுத்தது லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்களா? அடுத்தது லக்னம் வந்து என்ன லக்னம்? விருச்சக லக்னம். விருச்சக லக்னத்தை வந்து யாராவது பார்க்குறாங்களா? சுபகிரகங்கள் யாராவது பார்க்குறாங்களா, இல்லை பாவகிரகங்கள் பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு பாவகிரகம் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து இங்கே பார்க்குறாரு. சூரியன் வந்து இங்கே லக்னத்தை பார்க்குறாரு அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா இவர் பார்த்தீங்கன்னா பிரைட்டாக இருப்பார். பிரைட்னா ரொம்ப சுறுசுறுன்னு எந்த வேலை செஞ்சாலும் நல்லா துருத்துன்னு பேசுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா துருதுருன்னு இருப்பார். ஓகே, சரி. சூரியன் அரைப்பாபர் வந்து அங்கேருந்து இங்கே பார்க்குறாரு. அப்போ வந்து உங்களுக்கு சூரியன் வந்து இங்கே பார்க்கறதுனால அவர் வந்து எப்பயுமே துருன்னு இருப்பார், நல்லா சுறுசுறுப்பாக இருப்பார். பேச்சு கீச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியன் மாதிரியே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது சனி பார்க்குறாங்களா அப்படின்னு பாருங்கள். சனி வந்து பார்க்கல, ஏன்னா சனி பார்வை 10ஆம் பார்வை இங்கே தான் வருது. அப்போ சனி பார்வை எங்கே இருக்குது? 1 2 3 இங்கே இருக்குது, 4 5 6 7 இங்கே இருக்குது, 8 9 10 இங்கே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2ஆம் வீட்டை சனி பார்க்குறாரு. ஓகேங்களா? சரி, அடுத்தது உச்சமான குரு வந்து எங்கெங்கே பார்க்குறாரு? 1 2 3 4 5 பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்குறாரு. அப்போ லக்னத்தை குரு வந்து பார்த்தா பொதுவாக நான் என்ன சொல்லுவேன், அந்த ஜாதகரை நம்பலாம். ஓகேங்களா? அந்த ஜாதகரை நம்பலாம். அவர் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்பிங் மைண்டு அவருக்கு இருக்குது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த இது இருக்குது அவருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இந்த ஜாதகர் முக்கியமாக நம்பலாம், தைரியமாக பழகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு வந்து உங்களுக்கு இதை பார்க்குறாரு. வாங்க சார், வாங்க உட்காருங்க. அதனால் வந்து குரு வந்து அவர் வரலைங்களா? சரி, ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்களுக்கு லக்னத்தை பார்க்குறாரு. இப்போ லக்னத்தை பார்க்குறாருன்றப்ப அந்த ஜாதகரை நம்பலாம். வேறு எங்கே பார்க்குறாரு குரு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7 டிகிரிலேருந்து எங்கே பார்க்குறாரு? மகரத்தை பார்க்குறாரு. அப்போ மகரமும் வலுப்பெறுது. ஓகேங்களா? இந்த மகரத்தோட அதிபதி எங்கே போயிருக்கிறாரு? அவர் பார்த்தீங்கன்னாக்கா சனி வந்து எங்கே இருக்காரு? மீனத்தில் இருக்கிறாரு. அந்த மீனத்தையும் பார்த்தீங்கன்னா குரு பார்க்குறாரு. ஓகேங்களா? அப்போ 9ஆம் பார்வையா 1 2 3 4 5 6 7 8 9 9ஆம் பார்வையா இங்கே பார்க்குறாரு. 5ஆம் பார்வையா லக்னத்தை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையா மகரத்தை பார்க்குறாரு. குரு வந்து 9ஆம் பார்வையா சனியை பார்க்குறாரு. அப்போ சனி சுபத்துவம் ஆகிட்டாரு. சனி வந்து குரு வீட்டிலே வர உட்காந்துருக்கிறாரு, உச்சமான குரு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறாரு நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்தது செவ்வாய் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 4ஆம் பார்வையா 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. அடுத்தது 7ஆம் வீட்டை இங்கே பார்க்குறாரு, சனியை பார்க்குறாரு. ஓகேங்களா? அடுத்தது சனி வந்து இங்கே பார்க்குறாரு, செவ்வாயும் இங்கே பார்க்குறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் வேற எங்கே பார்க்குறாரு? இங்கே அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. 8ஆம் பார்வையா அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்வை பலத்தை பற்றி நம்ம சொல்லிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும் சேர்ந்து புதன் வந்து நேராக இங்கே பார்க்குறாரு, 4 டிகிரிலேருந்து இங்கே பார்க்குறாரு. சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 28 டிகிரி. அப்போ 28 டிகிரினாக்கா கிட்டத்தட்ட ஒரு இங்கே வந்துட்டார், இங்கே வந்துட்டார். அப்போ இங்கேருந்து அவரோட பார்வை வந்து எங்கே இருக்குது? கரெக்டாக இங்கே இருக்குது. ஓகேங்களா? இங்கே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனோட பார்வை எப்படி இருக்குது? குருவோட பார்வை இங்கே பார்க்குறாரு, இங்கே. ஓகேங்களா? இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான். இப்போ இவரை பற்றி நம்ம ஆரம்பத்துலேருந்தே ஒவ்வொன்றா நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டால், இந்த ஜாதகர் வந்து விருச்சிக லக்னம். அப்போ லக்னாதிபதி போய் எங்கே உட்காந்துருக்காரு? அப்போ லக்னத்தை வந்து குரு பார்க்குறாரு, சூரியனும் பார்க்குறாரு.
ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப லக்னாதிபதி எங்கே போய் உட்காந்துருக்காரு? 11ஆம் வீட்டில், புதன் வீட்டில், பகை வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. இந்த வீட்டு அதிபதி போய் புதன் வந்து ஆட்சியாக இருக்கிறாரு. அது கூட வந்து சுக்கிரன் உட்காந்துருக்காரு. ஓகேங்களா? அப்போ லக்னாதிபதியோட நிலைமை வந்து இப்படி இருக்குது. அடுத்தது இந்த ஜாதகர் வந்து மொத்தத்தில் சுறுசுறுப்பு. பொதுவாக வந்து உங்களுக்கு லக்னாதிபதி அப்படின்னாவே செவ்வாய் அப்படின்னாவே உங்களுக்கு சுறுசுறுப்பு, கோபம், ஆத்திரம், அவசரம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாவோட கேரக்டரு. அப்போ அந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி அவர் போய் எங்கே உட்காந்துருக்காரு? லாபஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கிறாரு. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப செவ்வாவோட நிலைமை இப்படி. அப்போ லக்னம் வந்து குருவும் பார்க்குறாரு, சூரியனும் பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஆளை வந்து சுறுசுறுப்பு. அப்போ லக்னாதிபதியும் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பு. அப்போ குருவும் பார்க்குறாரு. அப்போ அந்த ஜாதகரை நம்பலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது 2ஆம் வீடு. 2ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் தனம், குடும்பம், வாக்கு. ஓகேங்களா? தனம், குடும்பம், வாக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு தனம், இந்த தனாதிபதி போய் எங்கே உட்காந்துருக்காரு? குரு உச்சமாயிட்டாரு. ஓகேங்களா? குரு வந்து உச்சமாயிருக்கிறாரு. அப்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு 2ஆம் வீட்டை வேற யார் பார்க்குறா? இங்கே பார்க்குறாரு. அப்போ தனம், குடும்பம், வாக்கு. அப்போ தனம் எப்படி இருக்கும்? இவருக்கு செவ்வாய் வேற பார்க்குறாரு. ஓகேங்களா? செவ்வாவை சனி பார்க்குறாரு. சனி சுபத்துவம். ஏன் சுபத்துவம்? குரு பார்க்குறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி பார்வை செவ்வாய்க்கு இருக்கிறதுனால, ஆனால் செவ்வாய் வந்து சுபத்துவம் கிடையாது. அப்போ இங்கே பார்க்குறாரு, சுக்கிரனை இங்கே பார்க்குறாரு. ஓகேங்களா? சுக்கிரன் வந்து இந்த பாயிண்டில் பார்க்குறாருன்னா இங்கேருந்து ஒரு 8-10 டிகிரி இந்த பக்கம் கொஞ்சம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் சுக்கிரனோட இதுக்கு வரும், இங்கேயும் வரும். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே இந்த இடம் வந்து சுபத்துவம், குரு உச்சம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பார்வை இங்கே இருக்குது. அப்போ இருந்தாலும் கொஞ்சம் தனத்தில் ரொம்ப சூப்பர் சவுண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா தனம் விஷயத்தில் இவருக்கு ரொம்ப சூப்பர் அப்படின்ற மாதிரி இல்லை. ஃபேமிலி விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம், ஏன்னா செவ்வாய் பார்வை அப்படின்னாவே பொதுவாகவே ஏமாற்றம், உங்களுக்கு தடங்கள், தாமதம், ஏமாற்றங்கள், சில சிக்கல்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பார்வையினால் உங்களுக்கு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம்ன்ற விஷயத்தில் வந்து கொஞ்சம் மைனஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? தனம் விஷயத்துலையும் ரொம்ப சூப்பரில் கொஞ்சம் அங்கே மைனஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேச்சு, செவ்வாய் பார்வை இருக்கிறப்ப பேச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது இந்த வீட்டு அதிபதி போய் எங்கே உட்காந்துருக்கிறாரு? எத்தனாம் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு பாருங்க? 8, 9, 9ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. அப்போ 9ஆம் வீட்டில் போய் உச்சமாக இருக்காருனாக்கா உங்களுக்கு 9ஆம் வீடுன்றது என்னது? பாக்கியாதிபதி. ஓகேங்களா? அப்போ பாக்கியாதிபதி அப்படின்றது யார்? சந்திரன். அப்போ சந்திரன் என்னவா இருக்காரு? தங்களுக்குள்ள சூரியன் அவரும் கேந்திரத்தில் இருக்கிறாரு. இருந்தாலும் சஷ்டாஷ்டகம், குருவும் சந்திரனும் சஷ்டாஷ்டகம். ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இவங்க 2 பேரும் 6, 8 வராங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2ஆம் வீட்டு ஆதிபத்தியம் தனம், குடும்பம், வாக்கு இந்த மாதிரி இருக்குது. அடுத்தது 3ஆம் வீடு. 3ஆம் வீடுன்றது என்னது? தைரிய வீரிய ஸ்தானம். ஓகேங்களா? தைரிய வீரிய ஸ்தானம், சகோதர ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல தைரியமெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த வீடு யாரோட வீடு? சனியோட வீடு. அப்போ சனி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இருக்கிறாரு. இந்த இடத்த குரு வேற பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு சனி ஏற்கனவே சுபத்துவம், குரு பார்க்கறதுனால அப்போ சனியோட வீடு வேற. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல தைரிய வீரியம்லாம் அவருக்கு இருக்கும். ஆனாலும் ஒவ்வொரு நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன் டிஸ்டர்ப் ஆவார்? சனியோட கேரக்டர் வந்து அது என்ன தான் சுபத்துவமாக இருந்தாலும் சனியோட கேரக்டர் வந்து உங்களுக்கு என்னது? பொதுவாக இருக்கிற இடத்தையும் கெடுக்கும், பார்க்குற இடத்தையும் கெடுக்கும். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சனி வந்து இங்கே சுபத்துவமாக இருக்கிறதுனால சனி பார்வையோ சரி இணைவோ அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு கெடு இது இருக்காது, கெடு பார்வை இருக்காது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி வந்து சுபத்துவமானனால. ஓகேங்களா? அப்போ சனி பார்வை எங்கே இருக்குது? 1, 2, 3 இங்கே இருக்குது. ஓகேங்களா? அதை நம்ம அடுத்தது வருவோம். அடுத்தது தைரிய வீரிய ஸ்தானம். இந்த வீட்டு அதிபதி தான் நம்ம சொல்லியாச்சு. சரி, ஓகே. அடுத்தது உங்களுக்கு யார்? 4ஆம் வீடு. 4ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னது? கடன், சரி இது வீடு, வாகனம், தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்தது படிப்பு, உயர்கல்வி, ஆரம்ப கல்வி எங்கே சொல்லலாம்? 2ஆம் இடம். அப்புறம் இது 2ஆம் இடம் என்னது? ஆரம்ப கல்வி. ஆரம்ப கல்வின்றப்ப உங்களுக்கு என்னது? குருவோட வீடு. குரு வந்து உச்சமாக இருக்கிறாரு, செவ்வாய் பார்வை இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இவர் வந்து செவ்வாய் பார்வை இருக்குனாவே அதிரடியாக படிப்பார். எப்படியும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பார். படிப்பும் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த செவ்வாய் உட்காந்துருக்க வீடு புதனோட வீடு. அப்போ அந்த புதன் வந்து அறிவுக்காரகன். அப்போ அந்த அறிவுக்காரகனுக்கு உண்டான வீட்டில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் சுறுசுறுப்பாக இருப்பார். ஏன்னா இங்கே ஆரம்ப கல்வியே பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இருந்திருக்கும். இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கனாக்கா இந்த வீட்டு அதிபதி போய் புதன் வந்து அங்கே என்ன ஆகிட்டாரு? ஆட்சி ஆகிருக்கிறாரு. ஓகேங்களா? அங்கே சுக்கிரன் இருக்கிறார். அப்போ சுபத்துவம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப கல்வி நல்லாயிருக்கும்.
அடுத்தது உயர்கல்வி. உயர்கல்வி அப்படின்னு சொல்கிறப்ப சந்திரன் அங்கே இருக்கிறாரு. சந்திரன் அங்கே இருந்தாக்க என்ன அர்த்தங்க? 4ஆம் வீட்டில் இருந்தாக்க என்ன அர்த்தம்? அங்கே காரகோ பாவ நாஸ்தி அப்படின்ட்டு நம்ம பொதுவாக சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ காரகோ பாவ நாஸ்தி. அடுத்தது சந்திரன் வந்து திக்பலமாகவும் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா திக்பலமாக இருக்கிறனால அந்த இடத்துல இந்த வீட்டு அதிபதி சனி, ஓகேங்களா? அப்போ அந்த சனி வந்து என்ன இருக்கிறாரு? கரெக்டாக 5ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. அவர் சுபத்துவமாக இருக்கிறாரு. ஓகே, நம்ம ஏற்கனவே இந்த வீட்டுக்கு சொல்லனால சனியை வந்து இந்த வீட்டுக்கு அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை, ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப வந்து இவர் எத்தனாம் வீட்டுக்கு உரியவர்? சனி. அப்போ சனி வந்து சந்திரன் எந்த வீட்டுக்கு உரியவர்? 9ஆம் வீடு. அப்போ பாக்கியாதிபதி இவர், ஓகேங்களா? பாக்கியாதிபதி வந்து 4ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்படின்றப்ப இவர் வந்து காரக பாவனாசின்றதுலேயும் உட்காந்துருக்கிறாரு. அடுத்தது திக்பலம் அந்த அமைப்புலேயும் உட்காந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்கே 4ஆம் வீட்டு ஆதிபத்தியங்கள் கொஞ்சம் அடிப்படும், ரொம்ப அடிப்படாது, கொஞ்சம் அடிப்படும். முக்கியமாக இவருக்கு அடிப்படுறது தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அடிப்படும், ஓகேங்களா? தாய் சுகங்கள், தாய் சம்மந்தப்பட்டது, ஓகேங்களா? தாய்க்கும் மகனுக்கும் பிரிவு, தாய் மகன் பிரிவு, இல்லை தாய்க்கு ப்ராப்ளம், அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சொல்லலாம். ஏன்னாக்கா இங்கே 4ஆம் வீட்டில் சந்திரன் வந்து இருந்தாவே காரகோ பாவனாஸ்தி, அது கொஞ்சம் வேலை செய்யும். அடுத்தது இங்கே திக்பலமாக இருக்கிறனால நல்ல பலனை செய்யும் மற்ற விஷயங்களில். என்னது? வீடு, வாகனம், அடுத்தது படிப்பு, உயர்கல்வி, அடுத்தது வேற என்னங்க? சுகம். மொத்தத்தில் சுகஸ்தானம். ஆனால் சுகங்கள் வந்து இவருக்கு கொஞ்சம் கெடும். ஏன்னா 4ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறனால டோட்டலாக சுகஸ்தானம், இந்த இடமே வந்து சுகஸ்தானம். அப்போ பார்த்தீங்கன்னா 4ஆம் வீட்டில் அது கொஞ்சம் கெடும், கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார், ஓகேங்களா? அதனால் வந்து ஆனால் இந்த வீட்டு அதிபதி வந்து சனி. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு இதாக இருந்தாலும் இவருக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா சந்திரன் வீட்டில் சனிக்கு வந்து சந்திரன் வந்து எப்பயுமே அம்மா, அவர் வந்து பொதுநலம் மிக்கவர், ஓகேங்களா? பொதுநலம் மிக்கவர். அது அம்மான்றது என்னது? எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கிறவங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா இவர் எந்த வீட்டில் இருந்தாலும் சமம். ஆனால் சனிக்கு வந்து பிடிக்காது, இது எதிரி, ஓகேங்களா? அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா சனி வீட்டில் உட்காந்துருக்கப்ப கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவாங்க. அப்படி இருக்கிறப்ப திக்பலமும் இருக்குது, காரக பாவனாஸ்தியும் இருக்குது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் சுகஸ்தானம். ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு 50-60, அதாவது 40-60 அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது 5ஆம் வீட்டு ஆதிபத்தியம். இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இவர் பாக்கியாதிபதி போய் 4ல் உட்காந்துருக்கிறாரு. அப்படின்றப்ப அந்த பாக்கியங்கள்லாம் வரும். பட் இருந்தாலும் அது சனியோட வீடு. ரெண்டாவது காரக பாவனாஸ்தி ப்ளஸ் இது வேறு இருக்குது. என்னது இருக்குது? திக்பலம், ஓகேங்களா? அப்போ 5ஆம் வீடு. அடுத்தது 5ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னதுங்க? அதிர்ஷ்டம், குழந்தைகள். அப்புறம் அடுத்தது பூர்வ புண்ணியம், பூர்வீகம், வேற என்ன சொல்லுங்க? காதல், ஓகேங்களா? தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இதெல்லாம் இருக்குது, ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இதெல்லாம் கொஞ்சம் கெடும். குழந்தை, இதெல்லாம் கொஞ்சம் கெடும். ஏன் கெடும்? சனி வந்து சுபத்துவமாக தான் இருக்காரு, குரு பார்வை எல்லாமே இருக்குது. ஆனாலும் இந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் கிடைக்கும். என்ன காரணம்? சனி வந்து எப்பயுமே ஸ்லோ பிளானட்டு. அப்போ ஸ்லோவாக தான் ஸ்டெப் பை ஸ்டெப் அதிர்ஷ்டங்கள், குழந்தைகள். அதை குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா அப்படி தான், குழந்தைங்களோட குரோத்தும் அப்படி தான் இருக்கும். குழந்தைங்களோட வளர்ச்சி கூட பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான், எடுத்தவொடனே வந்து பெரிய லெவல்லாம் போக மாட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற குழந்தைகள். அதே மாதிரி தெய்வ வழிபாடு கூட பார்த்தீங்கன்னாக்கா, சாமி பக்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு எடுத்த உடனே டக்குன்னு வந்திருக்காது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவருக்கு வந்திருக்கும். கொஞ்சம் ஏஜ் ஆக தான் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு சில விஷயங்கள்லாம் நடக்கிறப்ப நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு சனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவருக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு. அதிர்ஷ்டங்களும் அப்படி தான் கொடுப்பாரு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு காதல் சம்மந்தப்பட்ட காதல் அவருக்கு இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த காதல் கூட பார்த்தீங்கன்னாக்கா எடுத்தவொடனே வந்து டக்குன்னு வேகமாக இது பண்ண மாட்டார். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவருக்கு அந்த காதல் ஆக மொத்தம். இந்த இடத்தோட ஆதிபத்தியம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லோ ப்ராசஸ் தான், ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப இந்த 5ஆம் வீட்டு ஆதிபத்தியம் இந்த மாதிரி. இந்த வீட்டு அதிபதி யார்? குரு போய் உச்சமாகி இங்கேயே பார்க்குறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு அந்த 5ஆம் வீட்டுக்கு உண்டான அத்தனையும் கிடைக்கும். ஆனால் ஸ்லோவாக தான் கிடைக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம், ஓகேங்களா? எடுத்தவொன்னா குபேரன் மாதிரி ஆக முடியாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஆக முடியும். ஆக மொத்தம் சுகஸ்தானமும் காரக பாவனாஸ்தி அப்படின்ற ஒரு இதில் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 5ஆம் இடமும் பார்த்தீங்கன்னா சனி உட்காந்துருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6ஆம் வீடு. அந்த வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு, ஓகேங்களா? அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆறாம் வீடு ராகு உட்காந்துருக்காருனாவே உங்களுக்கு ராகு அந்த வீட்டு ஆதிபத்தியம் கடன், நோய், எதிரி, ஓகேங்களா? கடன், நோய், எதிரி. இந்த கடன், நோய், எதிரி வந்து
உங்களுக்கு அந்த இடத்துல ராகு உட்காந்துருக்கனால பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், 6ஆம் வீட்டில் வந்து பாவகிரகங்கள் உட்காரணும். 6, 8, 12 பாவகிரகங்கள் உட்காந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்லது. ஓகேங்களா? அந்த இடத்துல இருக்கிற கெடுபலன்கள் வந்து கம்மியாகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 6ஆம் வீட்டில் ராகு உட்காந்துருக்கனால கடன், நோய், எதிரி இந்த மாதிரி அமைப்புலாம் இந்த இடத்துல குறையும். ஓகேங்களா? குறையும் அப்படின்னு சொன்னாலும் கடன் சம்மந்தப்பட்டது அந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஓகேங்களா? ஏன் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரன் வந்து உங்களுக்கு பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், சுக்கிரன் வந்து அனுபவிக்கிறதுக்கு உண்டான கிரகம். ஓகேங்களா? சுக்கிரன் வந்து அனுபவிக்கிறதுக்கு உண்டான கிரகம். அப்போ சுக்கிரன் வந்து அனுபவிக்கிறதுக்கு உண்டான கிரகம். ஆனால் அதை விட பல மடங்கு பார்த்தீங்கன்னா ராகு வந்து ஆசை பிடிச்சவர், பேராசை பிடிச்சவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ வந்து ராகு வந்து தனிச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த ராகு எப்பயுமே பிரம்மாண்டம் அப்படின்றப்ப உங்களுக்கு என்ன பண்ணும், அந்த காதல் சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு என்ன பண்ணும், காசை வந்து நிறையா செலவு பண்ணணும், ஆடம்பரம். ஏன்னா ராகு அப்படின்னாலே உங்களுக்கு பிரம்மாண்டம் அப்படின்னாலே ஆடம்பரம். ஓகேங்களா? எந்த விஷயமா இருந்தாலும் பிரம்மாண்டம். சுக்கிரன் சம்பந்த அந்த அந்த விஷயத்தில் உங்களுக்கு சுக்கிரனை விட இங்கே ராகு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கிறப்ப உங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா செலவு அதிகமாக வரப்ப உங்களுக்கு அந்த இடத்துல அது சம்மந்தப்பட்ட கடன் வரும். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ராகு அப்படின்னாவே உங்களுக்கு லேடிஸ் அது போகம் சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? போகம் சம்மந்தப்பட்டதில் இவருக்கு செலவு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ செலவு இருக்குது அப்படின்னாவே அதுக்கு தகுந்த இன்கம் வந்து இவருக்கு பெரிய அளவில் இருக்காது. ஆக மொத்தம் இவர் வந்து எந்த ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, ஒரு எந்த ஒரு ஒரு ட்ரெஸ் வாங்கினாலும் சரி, ஒரு எந்த ஒரு இதாக இருந்தாலும் இவர் சாதாரணமாக வாங்குறது. ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா கூட, ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா கூட அதுக்கு சிம்பிளாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்காது. எப்பயுமே பிரம்மாண்டமாக தான் பண்ணணும் அப்படின்ற இதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ராகு அந்த அந்த வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு சில விஷயத்தில் கடன்களை ஏற்படுத்துவார். ஓகேங்களா? ஆனால் நோய் சம்மந்தப்பட்டதெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை. கடன் சம்மந்தப்பட்டது மட்டும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேராசை. அதை பேராசை மீன்ஸ் அந்த எப்படியும் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு இதில் அந்த போகம் சம்மந்தப்பட்டதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இந்த மாதிரி வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து வெற்றி ஸ்தானம், உபஜயஸ்தானம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வெற்றி எல்லாம் மற்றதெல்லாம் அந்த கடன், நோய் சம்மந்தப்பட்ட அதெல்லாம் பிரச்சனை வராது. ஆனால் அந்த கடன் சம்மந்தப்பட்டது ராகுன்றனால பார்த்தீங்கன்னாக்கா அந்த அனுபவிக்கிறதுக்கு போகம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சில கடன்கள் வரும். அதே மாதிரி 3ஆம் வீடு உபஜயஸ்தானத்தில் 3, 6, 10, 11 இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உபஜயஸ்தானம். ஓகேங்களா? அப்போ அதெல்லாம் வெற்றி ஸ்தானம். அப்போ இந்த இடத்துல ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனை வராது. ஓகேங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது 7ஆம் வீடு. 7ஆம் வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியன் வந்து வர்க்கோத்தமமாக இருக்கிறாரு, 14 டிகிரியில் இருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம், 7ஆம் வீடுன்றது என்னது, கலத்திரஸ்தானம். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு எத்தனைக்கு உடையவர், உங்களுக்கு 8, 9, 10 10க்கு உரியவர் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே உட்காந்துருக்காரு, கரெக்டாக 7ல் உட்காந்துருக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ 7ல் வந்து 7ஆம்ன்றது கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானம்ன்றது என்னது, கணவன் மனைவி ஸ்தானம். அப்போ இவர் வந்து ஜென்ஸு. ஓகேங்களா? இவர் வந்து ஆண். அப்போ ஆண்றப்ப அந்த இடம் வந்து மனைவிக்கு உண்டான இடம் வந்து சூரியன் வந்து உட்காந்துருக்காரு. அப்போ மனைவியை சொல்லலாம், அப்புறம் பங்குதாரர்கள் சொல்லலாம், அடுத்தது பார்ட்னர்ஷிப் சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள சொல்லலாம். அடுத்தது சமூகம் சம்மந்தப்பட்ட தொடர்புகள் இதெல்லாம் சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு இந்த லக்னம் விருச்சிக லக்னத்துக்கு நேராக வந்து 7ஆம் வீட்டில் சூரியன் உட்காந்துருக்காருன்னா அது ஒரு விதமான தோஷம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? என்னதான் வந்து வர்க்கோத்தமம் இருந்தாலுமே, அது சுக்கிரன் வீடாக இருந்தாலுமே, ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை வந்து சனி பார்க்குறாரு. அப்போ சனி பார்வை என்னதான் சுபத்துவமாக இருந்தாலும், குரு பார்வை வந்து சுபத்துவமாக இருந்தாலும், அவர் குரு வீட்டிலே உட்காந்துருந்தாலும் இந்த இடத்துல அவர் சனி பார்வை 3ஆம் பார்வையை பார்க்குறப்ப அங்கே கெடுக்கும். ஏன்னா சனி பார்வை எப்பவுமே கெடுக்கும், ரொம்ப கெடுக்காது. ஓகேங்களா? அப்போ இந்த சனி வந்து இங்கே கெடுப்பார்வையாக இருக்காது, நியூட்ரலாக இருக்கும். அப்போ இந்த 7ஆம் வீட்டில் சூரியன் உட்காந்துருக்கிறது தான் இப்போ நம்மளுக்கு பாதிப்பு. அதுதான் வந்து ஒரு விதமான தோஷம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன பண்ணும், தோஷம்னா அங்கே என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தை பண்ண வைக்கும். ஓகேங்களா? அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகருக்கும் இந்த 7ஆம் இடம் மனைவிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா முரண்பாடான கருத்துக்கள், எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்குமெண்ட்டு, ஒரு முரண்பாடான கருத்துக்கள், மொத்தத்திலேயே லைஃபே பார்த்தீங்கன்னா முரண்பாடாக தான் போயிட்டுருக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து இந்த இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் இந்த 7ஆம் வீட்டில் இருக்கிற சூரியன் இருக்கிறப்ப அந்த மாதிரி அமைப்புக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது 8ஆம் வீட்டு ஆதிபத்தியம். இந்த வீட்டு அதிபதி போய் எங்கே உட்காந்துருக்காரு, கரெக்டாக 8ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. ஓகேங்களா? அதனால் நம்ம எப்பயுமே வந்து
8 12 சுபத்துவம் அப்படின்னாவே இந்த ஜாதகர் வந்து பிறந்த ஊரில் இல்லை, இந்த ஜாதகர் வந்து பிறந்த ஊரில் இல்லை, வெளியே வந்துடுவார். ஓகேங்களா, பிறந்த ஊரில் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா 8ஆம் இடம் சுபத்துவம், 8ஆம் இடம் சுபத்துவம்னாவே ஆட்டோமேட்டிக்காக பிறந்த ஊரில் இருக்க மாட்டாங்க, வெளியே வந்துடுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் வீட்டு அதிபதி போய் 8ல் உட்காந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதனும் கூட உட்காந்துருக்கிறாரு. அப்போ என்ன ஆகும், அந்த இடம் 8ஆம் இடம் சுபத்துவம் ஆகிப்போச்சு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா புதன் வந்து 8ஆம் வீட்டோட ஆதிபத்தியானது கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, மரணத்துக்கு நிகரான கண்டம். அடுத்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெட்ட ஆதிபத்தியம், மேலேருந்து விழுவுறது, திடீர்னு ஏதாவது விபத்து நடக்கிறது, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம். ஓகேங்களா, அப்போ அந்த 8ஆம் இடத்துல வந்து சுபகிரகம் 28 டிகிரியில் உட்காந்துருக்கிறாரு. ஓகேங்களா, அதுவும் இல்லாமல் புதன் வந்து என்ன இருக்கிறாரு, ஆட்சியாக இருக்கிறாரு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த வீட்டுக்கு, இந்த லக்னத்துக்கு, செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் வீடுன்றது நம்மளுக்கு ப்ராப்ளம். அப்போ அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே புதன் தசை நடக்குது. புதன் தசை வந்து 8ஆம் அதிபதியோட தசை நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து, மரணம், இதில் அவர் ஏஜுக்கு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இது வந்து கெட்ட ஆதிபத்தியம் இப்போ நான் சொன்னேன். அதே மாதிரி வந்து நல்ல ஆதிபத்தியம் அப்படின்னு சொன்னாக்கா வெளிநாட்டு வாசம், வெளிநாட்டிலேயே இது வசிக்கிறது, வெளிநாட்டிலேயே வேலை செய்கிறது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரினில் இருக்கிறாரு. ஓகேங்களா, ஃபாரினில் இருக்கிறாரு. அதே மாதிரி வந்து திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் லாபம், திடீர்னு வந்து நடக்கும் ஒரு சில விஷயங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதான் லாபங்கள். அதே மாதிரி இந்த வீட்டில் வந்து உங்களுக்கு அந்த ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா, எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஆராய்ச்சி. ஓகேங்களா, ஒரு ரிசர்ச் லைன், அந்த ரிசர்ச் லைனில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து இருப்பார். அது இல்லாமல் இந்த ஜாதகர் வந்து 8ஆம் இடம் வந்து சுபத்துவம் அப்படின்னாவே அந்த மாய மந்திரம், பில்லி சூன்யம், ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி ஜோதிடம் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து தெரிஞ்சு வச்சுருப்பார். அதனால தான் இந்த ஜாதகருக்கு ஜோதிடம் தெரியும். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த மாய மந்திரங்கள், இந்த பில்லி சூன்யம், ஓகேங்களா, மந்திரம் சம்மந்தப்பட்டது, மந்திர உபதேசம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு அதில் தொடர்பு இருக்கும். ஆனால் அந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருப்பார். ஏன்னா அவர் வந்து பிரெயினி. என்ன காரணம், புதன் வந்து ஆட்சியில் இருக்கிறாரு. ஓகேங்களா, அது கூட வந்து சுபத்துவமான கிரகம், சுப கிரகம் வந்து கூட உட்காந்துருக்கிறாரு. என்ன தான் வந்து டிகிரி வைஸ் பார்க்குறீங்கன்னா 28, கிட்டத்தட்ட 24 டிகிரி புதனும் சுக்கிரனும் விலகி இருக்கிறாங்க. இருந்தாலும் சுக்கிரன் வந்து வர்க்கோத்தமம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 8ஆம் இடத்தோட ஆதிபத்தியம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்போ மறைஞ்சி இருக்கிற வேலை, வெளிநாட்டு இது, அடுத்தது கடன், நோய், எதிரி, இந்த மாதிரி இது விஷயங்கள், திடீர் அதிர்ஷ்டம், விபத்து சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரினா இது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இப்போ புதன் தசை தான் நடக்குது. அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். ஆனால் எல்லாம் ஒரு விதமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கிரன் வந்து 28 டிகிரியில் இருக்கிறாரு. அப்போ 28 டிகிரினாக்கா உங்களுக்கு இந்த பாயிண்டில் இருக்கிறாரு. அப்போ இந்த பாயிண்டில் இருக்கிறாருன்னா கிட்டத்தட்ட இங்கே வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஓகேங்களா, அப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும், இந்த இது வரைக்கும், அப்போ நம்மளுக்கு கணக்கு. அப்போ இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி தான் சுக்கிரன் கணக்கு. அப்போ புதன் வந்து தனித்த புதனாக இருக்கிற மாதிரி தான் கணக்கு. இருந்தாலும் ஒரு 2 பாயிண்டில் வந்து இந்த வீட்டில் இருக்கிறாரு, மிதுன வீட்டில். அப்படி இருக்கிறப்ப தனித்த புதன் அப்படின்றனால அந்த புதன் வந்து ஆல்ரெடி ஆட்சியாக இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேராக இங்கே பார்க்குறாரு. ஓகேங்களா, இங்கே பார்க்குறாரு. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்குறாரு. ஆனால் புதன் வந்து நேராக இங்கே பார்க்குறாரு, இந்த வீட்டை பார்க்குறாரு. சுக்கிரன் வந்து கிராஸாக பார்க்குறாரு. இங்கே இந்த பாயிண்ட்லேருந்து இந்த வீட்டுக்கு அவர் பார்க்குறாரு, நிறையா பார்க்குறாரு. அப்படின்ற மாதிரி இங்கேயும் பார்க்குறாரு, இங்கேயும் பார்க்குறாரு. இவ்வளோ தூரத்துக்கு வரும். ஓகேங்களா, அப்படி இருக்கிறப்ப அதாவது மெயினான பார்வை, ஸ்ட்ரைட்டான பார்வை அப்படி வந்து கொஞ்சம் இதாகும். விட்டா போச்சு அப்படின்னாக்கா அதோட பார்வை வந்து பெருசாக நம்மளுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம், சுக்கிரனோட பார்வை. ஓகேங்களா, அப்படி இருக்கிறப்ப சுக்கிரன் வந்து இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி கணக்கு. அப்போ 9ஆம் வீட்டில் சுக்கிரன் இங்கே இருக்கிற மாதிரி இருந்தாக்கா குருவும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்கிறாங்க. பாருங்க, குருவுக்கும் சுக்கிரனுக்கும் உங்களுக்கு எவ்வளோ டிகிரி வித்தியாசம் வருது. உங்களுக்கு 28 டிகிரி இவர். அப்போ இதில் ஒரு 2, இதில் ஒரு, அப்போ 9 டிகிரி வித்தியாசம் வருது. ஓகேங்களா, அப்போ 9 டிகிரினாக்கா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ளோஸாக தான் இருக்கிற மாதிரி கணக்கு. 8 டிகிரிக்குள்ளே வந்தால் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. 13 டிகிரிக்குள்ளே இருந்தாக்கா இணைஞ்சிட்டாங்க. 22 டிகிரிக்குள்ளே வந்தாக்கா உங்களுக்கு என்ன ஆவாங்க, அப்போ தான் உள்ள என்ட்ரு ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா, அப்படி இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு என்ன ஆகும், குருவும் சுக்கிரனும்
க்ளோஸ்க்கு அப்போ 9 டிகிரின்றப்ப 13 டிகிரிக்குள்ளே வந்துட்டாவே இணைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவங்க பக்கத்து வீட்டில் இருந்தாலுமே இவங்க 2 பேரும் க்ளோஸாக தான் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா குருவும் சுக்கிரனும் க்ளோஸாக இருந்தால் என்ன அர்த்தம்? சுக்கிரன் வந்து இங்கே 2 டிகிரியில் இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிறனால தான் இந்த 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 ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு இருந்திருக்கும். இதே வந்து இந்த ஜாதகருக்கு வந்து இந்த சுக்கிரனும் இங்கே உட்காந்துருந்தாக்கா, இந்த வீட்டில் உட்காந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தாக்கா, இந்த ஜாதகருக்கு மேரேஜ் இந்த மாதிரி இதெல்லாம் எப்பயுமே குருவும் சுக்கிரனும் ஒன்றா இருந்தாக்கா இவர் நல்லது பண்ணுவார், அவர் விட்டுருவார், அவர் நல்லது பண்ணுவார், இவர் விட்டுருவார். அப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள், ஏன்னா பாக்கியஸ்தானம் அது. அப்போ பாக்கியஸ்தானாதிபதி எங்கே இருக்காரு? 4ல் இருக்கிறாரு. அங்கே திக்பலமாக இருந்தாலும் உங்களுக்கு காரக பவன் அஸ்தி அந்த மாதிரி இதில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன வரும்? சுக்கிரனும் குருவும் இருக்கிறனால மொத்தத்தில் இவர் வந்து இவர் நல்லது பண்ணுவார்னு விட்டுருவார், இவர் வந்து இவர் நல்லது பண்ணுவார். 2 பேருமே பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றுமே பண்ணாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய லெவலில் வந்து பாக்கியங்கள்லாம் அனுபவிக்க மாட்டார். பாக்கியங்கள்லாம் பெரிய அளவில் கிடைக்காது. ஓகேங்களா? இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். கிடைக்காதுன்றது இல்லை, இருக்காது. சும்மா லைட்டாக இருக்கும் அவ்வளோதானே ஒழிய பெரிய அளவில் சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக இருக்காது. இந்த ஜாதகரை அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா சுக்கிரன் குரு இணையக்கூடாது, அதேமாதிரி நேருக்கு நேரம் பார்க்கவும் கூடாது. அந்த மாதிரி சமசப்தமுமா டிகிரி வைஸ் பார்க்குறப்ப பார்க்கவும் கூடாது. அப்படி இருக்கிறப்ப இவங்க 2 பேரும் 9 டிகிரியில் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப அந்த வீட்டில் பாக்கியங்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் அடி வாங்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? பாக்கியாதிபதியும் இங்கே வந்து காரகபவனசின்றதில் இருக்கிறாரு, ஆனால் திக்பலமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னீங்களா, திக்பலன்னாக்கா என்ன ஆட்சிக்கு நிகரானா அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரக பவனாசியம் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் இந்த இந்த ஜாதகர் வந்து எல்லா விஷயத்துலையும் வந்து சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லா விஷயத்துலையும் வந்து அனுபவிப்பார். ஆனாலும் எல்லாம் லிமிட்டாக தான் அனுபவிப்பார். ஓகேங்களா? எல்லாம் லிமிட்டாக தான் அனுபவிப்பார் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ரொம்ப பிரம்மாண்டம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம பிரித்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சொல்லலாம். ஆனால் வாழ்க்கை துணையை பொறுத்த வரைக்கும் இங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குரு பாக்கியஸ்தானத்தை பற்றி சொல்லியாச்சு. பாக்கியஸ்தானன்றது என்னது? உங்களுக்கு அப்பா சம்மந்தப்பட்ட, ஓகேங்களா? அப்பா சம்மந்தப்பட்ட. அடுத்தது அதிர்ஷ்டங்கள். ஓகேங்களா? அதாவது எப்பயுமே சுக்கிரன் வந்து இங்கே ரொம்ப அதிக சுபத்துவம், 9ஆம் வீடு அதிக சுபத்துவமாக ஆயிப்போச்சுனாக்கா முதல் மனைவி இருக்கிறப்பயே இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த ஜாதகருக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே வந்து முதல் மனைவி இருக்கிறப்பயே பார்த்தீங்கன்னாக்கா 2வது உண்டான மேரேஜ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்ன காரணம்? இங்கே ஏற்கனவே சுபத்துவம், இதில் சுக்கிரன் வேறு. அப்போ சுக்கிரன் சம்மந்தப்பட்டுட்டார் அப்படின்றப்ப 9ஆம் வீட்டில் அந்த பாக்கியஸ்தானம் அப்படின்றனால அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரதுக்கு ஒன்று. இது அப்பா ஸ்தானம்ன்றனால ஒன்று இந்த ஜாதகர் வந்து 2 திருமணம் பண்ணி ஒன்று இருக்கிறப்ப இன்னொன்று பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அது இல்லாமல் இவர் அந்த மாதிரி பண்ணல அப்படின்னா இவங்க அப்பா, இவங்க சித்தப்பா, பெரியப்பா அந்த மாதிரி யாராவது அந்த மாதிரி பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள், தெய்வ வழிபாடு, உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு, அதேமாதிரி வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கும். அதேமாதிரி பெரிய மனுஷங்களோட ஆதரவு கிடைக்கும், பெரிய மனுஷங்களோட அட்வைஸ் கிடைக்கும், பெரிய மனுஷங்களோட தொடர்பு கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 9ஆம் வீட்டு ஆதிபத்தியம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு சுபத்துவம் அப்படின்றப்ப இவருக்கு பெரிய மனுஷங்களோட இது எல்லாமே இவருக்கு டக்குன்னு ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் அந்த அட்வைஸை வந்து இந்த ஜாதகர் டக்குன்னு வந்து கேட்க மாட்டார். ஓகேங்களா? அதை வந்து பெருசாக பொருட்படுத்த மாட்டார். என்ன காரணம்? இந்த லக்னாதிபதி போய் எங்கே உட்காந்துருக்காரு? 11ஆம் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பொதுவாக வந்து அவர் எங்கே வேணால் உட்காந்துருக்கட்டும். ஆனால் இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் அவசரம், ஆத்திரம், எல்லாம் வந்து அந்த துணிச்சல், தைரியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த செவ்வாய்க்கு உண்டான கேரக்டரு இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தது அப்போ வந்து இந்த பாக்கியஸ்தானத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அடுத்தது 10ஆம் வீடுன்றது என்னது? ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம். அப்போ ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம்ன்றப்ப அங்கே உங்களுக்கு என்னது? யாரோட இந்த வீடு? சூரியன். அந்த சூரியனை வந்து யார் பார்க்குறா? சந்திரன் பார்க்குறாரு. தங்களுக்குள்ள கேந்திரமாக இருக்கிற சந்திரன் பார்க்குறாரு. வேறு யார் பார்க்குறாங்க? வேறு யாராவது பார்க்குறாங்களா? பாருங்கள், வேறு யாருமே பார்க்கல. அந்த ஜீவனஸ்தானத்தை வந்து வேறு யாருமே பார்க்கல, சந்திரன் தான் பார்க்குறாரு. அது இல்லாமல் கேந்திரத்தில், அது சூரியனுக்கு கேந்திரம், இது சூரியனோட வீடு. அந்த சூரியனை பார்த்தீங்கன்னா சுபத்துவமாக இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஜீவனம்லாம் இவருக்கு வந்து ஓரளவுக்கு போயிட்டுருக்கும். ஆனால் ஒளி இல்லாத சந்திரன் பார்க்குறாரு. ஆனால் தங்களுக்குள்ள கேந்திரன் இருக்கிறப்ப கொஞ்சம் ஒளி வந்து பிரதிபலித்து அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பார்க்குறப்ப அப்போ ஓரளவுக்கு சிம்மம் வந்து சுபத்துவம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சிம்மாதிபதி பார்த்தீங்கன்னாக்கா
சுக்கிரன் வீட்டில் தான் இருக்கிறாரு. இருந்தாலும் அவர் வந்து பகை வீட்டில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு தொழில் விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பர் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு அமைப்பு. அடுத்தது வந்து ஜீவனஸ்தானம் இப்படி. அடுத்தது 11ஆம் வீடு. 11ஆம் வீடு வந்து யாரு? 11ஆம் வீடு கன்னியோட வீடு. அப்போ கன்னியோட வீடு அப்படின்றப்ப உங்களுக்கு புதன், அந்த வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எங்கே போயிட்டாரு? ஆட்சியாக இருக்கிறாரு புதன். ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்ப செவ்வாய் வந்து புதனோட வீட்டில் உட்காந்துருக்கிறப்ப உங்களுக்கு இவருக்கு மூளை, படிப்பு, இடிப்பு, அறிவு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டக்கு நல்ல வேலை செய்யும். சுறுசுறுப்பாக படன்னு நல்லா வேலை செய்யும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா புதன் வீடு. அப்போ புதன்றது மூளை, அறிவு சம்மந்தப்பட்டது. அப்போ அந்த அறிவு இடத்துல வந்து செவ்வாய் உட்காந்துருக்கு அப்படின்றப்ப ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்வாங்க. ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் எல்லாமே. ஓகே, இவரோட ஆக்டிவிட்டி நடக்கிறது, போகிறது, வர்றது டோட்டலாகவே இவர் வந்து ஸ்பீடு. ஏன்னா லக்னாதிபதி வந்து செவ்வாய். ஓகேங்களா? என்ன வந்து இந்த லக்னம் வந்து பெண் கிரகம், பெண் ராசி. ஓகேங்களா? பெண் ராசி, ஆண் கிரகம். செவ்வாய் வந்து ஆண் கிரகம், ஆனால் பெண் ராசி. இந்த மேஷம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண். அப்போ ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண் ஆண் பெண். அப்போ வந்து இந்த லக்னம் வந்து பெண் சம்மந்தப்பட்டது. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு வந்து அந்த இரக்க குணம், அந்த பெண் சம்மந்தப்பட்ட இது ரொம்ப ரொம்ப கோபமும் ரொம்ப அதிகமாக, ரொம்ப அளவுக்கு மீறியும் அதிகமாக வராது, ரொம்ப கம்மியாக வராது. ஓரளவுக்கு டாலரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னாக்கா குரு வேற பார்க்குறாரு. குரு பார்க்குறதுனால இந்த ஜாதகருக்கு வந்து எப்பயுமே வந்து கோபமும் வரும், அதே சமயத்தில் வந்து சாந்தமும் இருக்கும், அந்த இரக்க குணம் இது எல்லாமே இருக்கும். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்டு இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஜீவனம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சூரியன், இந்த வீட்டு அதிபதி போய் சூரியன் வந்து பகை வீட்டில் உட்காந்துருக்காரு. சனி பார்வை வந்து என்னதான் கெடு பார்வை இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வேறு தண்ணி குடிச்சிட்டீங்கன்னு பார்த்தேன். நீங்கள் சரி ஓகே சார். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. சனி பார்வை வந்து கெடுப்பார்வை, என்னதான் கெடுப்பார்வை இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சூரியனோட வீடுன்றப்ப தொழில் வந்து ரொம்ப சூப்பர் அப்படின்ட்டுலாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஒரு 60% நம்ம சொல்லலாம் அப்படின்னு தான். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 11ஆம் இடம் ஜீவனம் சொல்லியாச்சு. அடுத்தது 11ஆம் இடம். 11ஆம் இடத்தோட அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா அது ஆட்சி ஆகிட்டார். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா? ஆட்சி ஆகிட்டாரு. அந்த வீட்டில் செவ்வாய் இருக்கின்றப்ப இவர் ஆல்ரெடி நல்ல சுறுசுறுப்பு, நல்ல இதாக இருப்பார். இந்த இடத்த 2ஆம் இடம் பார்க்குறாரு. ஆனால் இவர் செவ்வாய் சுபத்துவம் கிடையாது. ஓகேங்களா? அது அந்த வீட்டு அதிபதி அவர் ஆட்சியாக இருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு லாபங்கள்லாம் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஏன் அப்படிங்கிறீங்க? செவ்வாய் அப்படின்னாவே உங்களுக்கு ஏமாற்றங்கள் இந்த மாதிரிலாம் வரும், தாமதம். ஓகேங்களா? இது எல்லாமே வரும். செவ்வாய் அப்படின்னாலே தடை, தாமதம், இந்த மாதிரி எல்லாமே. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 11ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னங்க? 10ஆம் வீட்டு ஆதிபத்தியம் தொழில், ஜீவனம் இதெல்லாம் சொல்லிட்டோம். அப்போ இந்த 11ஆம் வீட்டு ஆதிபத்தியம் என்னது? உங்களுக்கு மூத்த சகோதரன், அடுத்தது லாபஸ்தானம், இன்னொன்று இளைய மனைவி. அப்போ இளைய மனைவி அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடம் செவ்வாய். அப்போ செவ்வாய்ன்றப்ப இளைய மனைவி அவங்களுக்கு சுல்லுன்னு கோபம் வரும், அவங்களுக்கு ரொம்ப ஆர்கியூ பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா லாபங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன தான் வந்தாலுமே அந்த இடத்துல தாமதம் இது எல்லாமே இருக்குது, பிரச்சனை. அப்போ வந்து மொத்தத்தில் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்ன தான் வந்து 11ஆம் வீட்டில் வந்து அவர் உட்காந்துருந்தாலும், செவ்வாய் லக்னாதிபதி போய் உட்காந்துருந்தாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பகை வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. ஓகேங்களா? அவருக்கு ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருந்தா பரவாயில்ல, அவர் ஃப்ரெண்டு வீடு இல்லை, பகை வீடு. அப்போ சூரியனும் பார்த்தீங்கன்னா பகை வீடு, செவ்வாயும் பார்த்தீங்கன்னா பகை வீடு. மொத்தத்தை சந்திரனும் பார்த்தீங்கன்னாக்கா பகைன்னு சொல்லக்கூடாது, சனிக்கு ஆகாதவர் சந்திரன், அந்த வீட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு. ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் 11ஆம் வீட்டோட அமைப்பு இப்படி. ஓகேங்களா? அப்போ இன்னொரு விஷயம் இருக்குது. என்னங்கன்னா 11ஆம் வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கு வந்து எந்த வீட்லேயும் இல்லாத ஒரு தனித்திறமை வந்து இந்த 11ஆம் வீட்டில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ என்ன காரணம்? 11ஆம் வீட்டில் அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது செவ்வாய் வந்து மற்ற வீட்டிலலாம் இருந்தாக்கா ரொம்ப அவசரம், கோபம் இதெல்லாம் பயங்கரமாக வரும். ஆனால் இந்த வீட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரொம்ப சாதுர்த்தியமாக, ரொம்ப டெக்னிக்காக என்ன ஒரு லாபங்கள். ஏன்னா இது வந்து லாபஸ்தானம். அப்போ லாபம் இது வர்றதுக்கு டெக்னிக்காக நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக வேலை செய்யும். அப்போ லக்னாதிபதி லக்னாதிபதி வந்து சூப்பராக வேலை செய்வார் அந்த இடத்துல. ஆனாலும் தாமதம். ஏன்னா செவ்வாய்னாலே தாமதம். ஓகேங்களா?
அதாவது செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து தாமதமாக நடக்கும், நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள்லாம் தாமதமாக கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஆனால் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயோட கேரக்டர் வந்து என்னது, அவசரம். ஆனால் லாபங்கள் வர்றது பார்த்தீங்கன்னா தடை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாபங்கள் வந்து ஸ்லோ ப்ராசஸ் தான். ஓகேங்களா? அப்போ இது வந்து இளைய மனைவி அப்படின்னு சொல்கிறப்ப இது அதே மாதிரி மூத்த சகோதரர் சகோதரி யாராக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே செவ்வாய் இருக்கிறனால பெரிய அளவில் வந்து அங்கே யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 1 2 3 மூன்றாம் இடம் வந்து இளைய சகோதரன் இளைய சகோதரி. ஓகேங்களா? அந்த மாதிரி இடத்துல இது யாரோட வீடு, சனியோட வீடு. சனி போய் இங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இளைய சகோதரனுக்கு சகோதரிக்கு உண்டான இடம் 3ஆம் வீடு. இந்த இடம் வந்து மூத்த சகோதரனுக்கு உண்டான இடம். ஓகேங்களா? அடுத்தது 12ஆம் வீடு. 12ஆம் வீடு அப்படின்றப்ப 12ஆம் வீடை பற்றி சொல்லணும்னாக்கா அந்த இடத்துல அயன சயன போகஸ்தானம். ஓகேங்களா? அந்த வீட்டு ஆதிபத்தியம் அயன சயன போகஸ்தானம், மோட்சஸ்தானம். அடுத்தது வந்து உங்களுக்கு விரயஸ்தானம். விரயங்கள் வந்து நிறைய ஆகும். ஏன்னா கேது இருக்கார் இல்லைங்களா, அந்த இடத்த வந்து வேற யாராவது பார்க்குறாங்களா பாருங்க, யாருமே பார்க்கல. ஓகேங்களா? 12ஆம் வீட்டில் யாருமே பார்க்கல. ஏன்னா ராகுக்கு பார்வை கிடையாது, கேதுக்கும் பார்வை கிடையாது. அடுத்தது சூரியனும் பார்க்கல, சுக்கிரனும் பார்க்கல, புதனும் பார்க்கல, குருவும் பார்க்கல, செவ்வாயும் பார்க்கல, சந்திரனும் பார்க்கல, சனியும் பார்க்கல. ஓகேங்களா? சனி வந்து இங்கே தான் பார்க்குறாரு. அப்போ இங்கே பார்க்கல. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே இதை நம்ம சொல்லணும். ஏன்னா செவ்வாய்க்கு வந்து சனி பார்வை இருக்குது. செவ்வாயோட பார்வை சனிக்கு இருக்குது, சனி பார்வை செவ்வாய்க்கு இருக்குது. சமசப்தமாக பார்க்குறாங்க. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இங்கே செவ்வாயோட பார்வை இங்கே 4ஆம் இதாக இருக்குது, சுபத்துவமாக இல்லை செவ்வாய். ஆனால் சனியோட பார்வை சுபத்துவமான பார்வை. இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் பலன் எடுக்கணும். ஓகேங்களா? சரி, ரைட்டு. அடுத்தது இந்த இடத்துல வந்து கேது அப்படின்றப்ப உங்களுக்கு 12ஆம் வீடு ஆதிபத்தியம் என்னது, விரயஸ்தானம், மோட்சஸ்தானம், அயன சயன போக சுகஸ்தானம். ஓகேங்களா? சுகஸ்தானம் சொன்னோம்னா அந்த இடத்துல வந்து படுக்கை சம்பந்தப்பட்டதுன்னா நல்ல தூக்கம் வருமா வராதா அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு வந்து கேது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12ஆம் வீட்டில் இருந்தாவே ஒரு விரக்தியை கொடுப்பாரு, ஒரு அனுபவத்தை கொடுப்பாரு. ஓகேங்களா? அனுபவத்தை தான் கொடுப்பாரு. கேது வந்து எப்பயுமே ராகு வேணா தூக்கி கொடுப்பாரு, பெருசாக கொடுப்பாரு, அப்புறமா பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிளப்பாரு. ஓகேங்களா? ஆனால் வந்து இவர் வந்து கேது வந்து எதையுமே கொடுக்க மாட்டார். ஆனால் வந்து கொடுக்காம நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து எதெல்லாம் பிரச்சனை வருதோ எல்லா பிரச்சனையும் கொடுத்து அந்த பிரச்சனையை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறான், என்னது அவனுக்கு அனுபவம் வரட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து அனுபவிக்கிறதுக்கு உண்டான எல்லாத்தையும் அனுபவத்தை, கெட்ட அனுபவம் நல்ல அனுபவம் எல்லாத்தையும் கொடுத்து அதன் மூலியமா இது நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற கெட்ட அனுபவங்களில் வந்து வச்சு நம்மளே நீயே கீழே விழுந்தால் நீயே ஏந்திரி அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சலாம் தூக்க மாட்டார். அனுபவத்தை கொடுத்து அவரே வந்து உங்களுக்கு அந்த ஞானம், ஏன்னா கேது வந்து ஞானக்காரன், அந்த ஞானத்தை கொடுப்பாரு. ஓகேங்களா? அந்த ஞானத்தை கொடுப்பாரு. அந்த ஞானத்தை கொடுக்குறப்ப உங்களுக்கு கேது வந்து 12ஆம் வீட்டில் இருக்கிறது அந்த அயன சயன போகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல கேது வந்து விரும்ப மாட்டார். கேதுக்கு பிடிக்காத விஷயம் அது. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல 12ஆம் வீட்டில் அவருக்கு நிம்மதி பெரிய அளவில் இருக்காது. தூக்கம் கூட பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப டீப் ஸ்லீப் அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு தூக்கம் வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே கேதுக்கு வந்து பெரிய அளவில் வந்து உங்களுக்கு செவ்வாய் பார்வை சனி தொடர்பு இந்த மாதிரிலாம் பெருசாக இல்லை. ஓகேங்களா? அது இல்லாமல் சுக்கிரன் வீடு அது. அப்போ சுக்கிரன் வீடு 12ஆம் இடம் அப்படின்றப்ப 12ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் என்னதுக்கு, வெளிநாட்டு வாசம், வெளிநாட்டிலே இருக்கிறது. அதனால தான் இந்த ஜாதகர் வந்து வெளியே இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 12 வீட்டு ஆதிபத்தியமும் சொல்லியிருக்கோம். இந்த ஜாதகர் வந்து வேறு என்னென்ன இதில் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு இதான் ஓரளவுக்கு 12 வீட்டு ஆதிபத்தியம் சொல்லியிருக்கோம். ஓரளவுக்கு அப்படியே டச் பண்ணியிருக்கேன், ரொம்ப டெப்த்துக்கெலாம் போகல. ஓகேங்களா? ஓரளவுக்கு சொல்லியிருக்கோம். இப்போ அவரோட கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டாக்க, நடப்பு தசாபுக்தி புதன் சந்திரன் இப்போ என்ன எப்படி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு 2024 டிசம்பர்லேருந்து 2027 வரைக்கும் உங்களுக்கு என்ன நடக்குது, புதன் தசை சந்திர புக்தி. அப்போ சந்திரன் என்ன இருக்கிறாரு, உங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் வீடுன்றது தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனை, சிக்கல்கள், ஏமாற்றங்கள், பிரிவு சம்மந்தப்பட்டது, தாய்க்கு சம்மந்தப்பட்டதில் ப்ராப்ளங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த புதன் தசை. ஏன்னா புதனுக்கும் சந்திரனுக்கும் ஆகாது. என்னதான் சந்திரன் வந்து சந்திரனுக்கு புதன் வந்து 5ஆம் வீட்டில் சந்திரனுக்கு திரிகோணத்தில் இருந்தாலுமே உங்களுக்கு சந்திரனுக்கும் புதனுக்கும் எப்பயுமே ஆகாது. புதன் தசை சந்திர புக்தி, சந்திர தசை புதன் புக்தி எப்பயுமே நல்லா இருக்காது. ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த வீட்டில் சில சுகங்கள்லாம் கெடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து 4ஆம் வீட்டில்
இருக்கிறாரு. அப்போ 4ஆம் வீடோட ஆதிபத்தியம் என்னது? சுகஸ்தானம். சுகங்கள்லாம் கொஞ்சம் கெடும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் வந்து தொழில் சம்மந்தப்பட்டது, இந்த அங்கேருந்து ஃபாரின்லேருந்து இங்கே வந்து ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, தொழில் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் மெதுவாக தான் பண்ணணும். ஏன்னா சந்திரபுக்தி அப்படின்றப்ப சந்திரன் தான் செயல்படுத்துகிறவர். அப்போ அவர் நீர் கிரகம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு இன்னொரு சான்ஸ் கூட இருக்குது. அப்போ நாடு விட்டு நாடு, வேற ஒரு நாடு, இன்னொரு தண்ணியை இது கடக்கணும். ஏன்னா சந்திரன் வந்து நீர் நீர் கிரகம். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா சந்திரன் தான் செயல்படுத்துகிறவர். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் கடலை தாண்டணும். அப்போ கடலில் தாண்டது வந்து ஒன்று சவுதி அரேபியாவிலேருந்து இங்கே வரணும், இல்லை அப்படின்னாக்கா சவுதி அரேபியாவிலேருந்து வேற இடத்துக்கு மாறணும். ஏன்னா சந்திரனாவே ஒரு மாற்றங்கள், அவர் வந்து என்கரேஜ் பண்ணுவார் போகிறதுக்கு, அடுத்த இடத்துக்கு மாற்றத்துக்கு என்கரேஜ் பண்ணுவார். கூட வந்து பார்த்தீங்கன்னா ராகு இந்த மாதிரிலாம் சம்மந்தப்பட்டாங்கனாக்கா கண்டிப்பாக வெளியே போவார். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல புதன் சந்திரன், அப்போ சந்திரன் சம்மந்தப்பட்டாச்சு அப்படின்றப்ப இந்த மாதிரி இருக்குது. அடுத்தது அம்மா சம்மந்தப்பட்டதுலேயும் சில சிக்கல்கள், ஓகேங்களா, சிக்கல்கள், ஏமாற்றங்கள், பிரிவு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அது இல்லாமல் அடுத்த தசாபக்தி புதன் செவ்வாய் அப்படின்றப்ப எப்பயுமே புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது, சூரியன் சனிக்கு ஆகாது, சுக்கிரனுக்கு சந்திரனுக்கு ஆகாது, இந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கு இல்லைங்களா. அப்படி இருக்கிறப்ப அடுத்த தசா வந்து புதன் செவ்வாய். அப்போ அந்த செவ்வாய் எங்கே இருக்கிறாரு? புதன் வீட்லேயே இருக்கிறாரு. ஓகேங்களா. அந்த புதன் எங்கே இருக்கிறாரு? ஆட்சி ஆகிட்டாரு. அப்படி இருக்கிறப்ப இந்த ஜாதகருக்கு ஓவராலாக இந்த ஜாதகத்தை ஓவராலாக நம்ம சொல்கிறப்ப ரொம்ப சூப்பர், ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. என்ன அந்த பாக்கியங்கள் வந்து குரு வந்து அந்த வீட்டில் உச்சமாக இருந்தாலுமே பெரிய அளவில் நம்ம வந்து சொல்ல முடியாது. என்ன காரணம்? இந்த வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா 4ஆம் வீட்டில் குருவும் சந்திரனும் சஷ்டாஷ்டகம். ஓகேங்களா. இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு ஜாதகம் பார்த்தீங்கன்னா 6 மாதம் ஆனாலும் புது ரூல்ஸ் நமக்கு தெரியறப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு பலன் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். 6 மாதம்னா 1 வருஷம் ஆனால் புதுசாக இப்போ பாருங்கள். இப்போ என்னுடைய ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னாக்கா எடுக்கிறப்ப ஒவ்வொரு ரூலும் நம்ம வந்து புதுசாக இது பண்ணுறப்ப புதுசான இது பலன்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா. அப்படி இருக்கிறப்ப எந்த ஒரு ஜாதகத்துலையும் இப்போ மேலோட்டமாக தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. அதனால் வந்து அந்த சார் வந்து எங்கள் சார் வந்து பார்ப்பார். ஓகேங்களா. எங்கள் சார் வந்து பார்ப்பார். அவர் திடீர்னு நைட்டு வந்து ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணோன்னா ரொம்ப சந்தோஷமாகி போச்சு. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலே இந்த சாரை வந்து பார்த்து 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஆக்சுவலாக நான் படித்து முடிச்சுட்டு வந்ததெல்லாம் ரொம்ப வருஷம் ஆகி போச்சு. ஓகேங்களா. நான் ஒரு 21 வயசில் நான் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. 21 வயசில் அந்த இன்ஸ்டியூட்டில் நான் படித்தது. அந்த 21 வயசில் படித்தேன். 20 வயசுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. அந்த வயசு 21 வயசோ அப்போ படித்தேன். அப்போ படிச்சுட்டு அதுக்கப்புறம் இடையில ஒரு 10 வருஷம் 12 வருஷம் கழிச்சு ஒரு டைம் நான் பார்த்தேன். ஓகேங்களா. அதை பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட 15-20 வருஷமே இருக்கும். கிட்டத்தட்ட 15-18 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்ததுக்கப்புறம் திடீர்னு வந்து அவர் வந்து, சார் உங்கள் மொபைலில் வந்து இது யூடியூப்பில் வந்து உங்கள் வீடியோ பார்த்தேன், இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, சவுதி அரேபியாவிலேருந்து திடீர்னு வந்து பார்த்தேன், இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறப்போ, ஓ நம்ம பையனா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணார். அந்த நேரத்தில் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால ஃபோனை பார்க்க முடியல. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நான் பார்த்து அவருக்கே நான் ஃபோன் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவர் சவுதி அரேபியாவில் நான் இருக்கிறேன், இந்த மாதிரி வந்து சவுதி அரேபியா மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சரி அப்படின்னு பார்த்தா தான் அவர் ஒவ்வொன்றா சொல்ல தான் அவருக்கு ஜோதிடம் தெரிகிற விஷயம் எனக்கு தெரியும். ஜோதிடம் தெரியறதுக்கு உண்டான காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த இடத்துல புதன் வந்து தனிச்ச புதன் மாதிரி ஆயிடுறாரு. ஏற்கனவே வந்து சுபத்துவம் 8ஆம் வீட்டில் எப்பயுமே புதன் வந்து இருந்துச்சு. புதனுக்கு பொதுவாக மறைவு கிடையாது. அது ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா. 6, 8, 12 புதனுக்கு பொதுவாக மறைவு இல்லை. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புதன் வந்து கரெக்டாக 8ஆம் வீடுன்றப்ப அந்த ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது, மறைஞ்சு இருக்கிறத கண்டுபிடிக்கிறது. மறைஞ்ச ஒன்று இருக்குது, ஒரு பொருள் வந்து காண போச்சு அப்படின்னா கூட அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க, இங்கே இருக்குதுன்னு சொல்லி எடுத்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி இந்த 8ஆம் இடம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆராய்ச்சிங்க சம்மந்தப்பட்டது, ஜோதிடம் சம்மந்தப்பட்டது. அப்போ புதன் வந்து அறிவு சம்மந்தப்பட்டது. அப்போ ரெண்டாவது இன்னொரு விஷயம், புதன் தசை நடக்குது. ஓகேங்களா. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு கண்டிப்பாக ஜோதிடம் வந்து சூப்பராக வரும். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. புதன் தசை அதனால தான் அவ்வளோ சூப்பராக பேசுகிறாரு என்கிட்ட. ஓகேங்களா. அதனால தான் அவர் வந்து ஒவ்வொரு புதன் எங்கே இருக்குது, ஒவ்வொரு கிரகமும் பார்த்தீங்கன்னா கேட்க டக்குன்னு ஸ்பீடாக சொல்கிறாரு. அதுக்கு கூடவே சொல்லிக்கிட்டு வர்றாரு. அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் போச்சு. இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்கள்ட்ட நம்ம பேசுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நம்மளுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பேசியிருப்போம் ஃபோனில். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு கண்டிப்பாக ஜோதிடம் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சுக்கிரன் வந்து இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி தான் கணக்கு.
ஓகேங்களா. இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி தான் கணக்கு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தனித்த புதன் மாதிரி ஆகிட்டாரு. இருந்தாலும் புதன் சுபத்துவம். ஓகேங்களா. புதனும் சுக்கிரனும் அவர் ஃப்ரெண்டு வீட்லேயே உட்காந்துருக்கிறாரு. ஆனால் இந்த வீடு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரனுக்கு எனிமி வீடு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னா எனிமி வீடுன்றனால குரு வந்து உச்சமாக இருக்கிறாரு. அதனால குரு வந்து சுக்கிரன் பண்ணுவார், சுக்கிரன் வந்து குரு பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாக்கியஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஏமாற்றங்கள் வரும். அப்போ இவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் கொஞ்சம் ஏமாற்றங்கள் வரும். ஓகேங்களா. ஏமாற்றங்கள் வரும், கொஞ்சம் இருக்காது அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஓகேங்களா. பெரிய லெவலில் ஏதோ சம்பாரித்தோம், ஏதோ என்ஜாய் பண்ணோம், ஏதோ சாப்பிட்டோம், போனோம், வந்தோம், பசங்களை வந்து படிக்க வச்சோம், கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், இப்படி தான் லைஃப் போயிட்டு இருக்க முடியும். பெரிய லெவலில் வந்து ஒரு சேவ் பண்ணி ஒரு பெரிய லெவலில் வந்து ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இந்த அமைப்பு இல்லை அப்படின்ற மாதிரி நான் என்னுடைய ப்ரெடிக்ஷன் வந்து அந்த மாதிரி நான் சொல்கிறேன். என்ன காரணம்னா இந்த டிகிரி வைஸ் பார்க்குறப்ப இப்போ சுக்கிரனும் இங்கேயும் அவங்க தனித்தனியாக இருக்கிற மாதிரி டிகிரி மட்டும் போடலன்னா தனித்தனியாக இருக்கிற அப்போ வந்து பார்த்திங்கன்னா பலன் கொஞ்சம் மாறும். இந்த டிகிரி வச்சு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா பலன் வந்து இவருக்கு பாக்கியஸ்தானங்கள் அது அந்த மாதிரி இது கொஞ்சம் சிக்கல். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜாதகர் வந்து இது எத்தனாம் வீடு, இது உங்களுக்கு 8, 9ஆம் வீடு பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் இவரும் இருக்கிறனால இந்த சூரியன் வந்து இருக்கிறப்பயே 2வது திருமணம் வந்து பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு வந்தாலும் சுக்கிரனுக்கு இங்கே சம்மந்தப்படுறதுனால வந்தாலுமே அங்கே சிக்கல்கள் இருக்கும். ஓகேங்களா. அப்போ முதல் திருமணத்துலேயும் பிரச்சனை சூரியனால், 2வது திருமணம் சுக்கிரன் வந்து அந்த வீட்டில் குரு கூட இருக்கிறனால அங்கே சிக்கல். ஆக மொத்தத்தில் வந்து இவருக்கு 8ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கிறனால அந்த மறைமுகமான தொடர்பு, மறைமுகமான விஷயங்கள், மறைமுகமான தனவரவு, மறைமுகமான ஆராய்ச்சி, மறைமுகமான மொத்தத்தில் மறைமுகம் மறைச்சி அப்படின்னாவே உங்களுக்கு இங்கே 8ஆம் இடம் சுபத்துவம். ஓகேங்களா. அப்போ மறைவு வாழ்க்கை, ஃபாரின் போய் இருக்கிறதும் அது மறைவு வாழ்க்கை, தலைமறைவாக இருக்கிற மாதிரி தான் அது கணக்கு. ஓகேங்களா. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா தலைமறைவு அப்படின்னாக்கா இந்த ஊரில் அவர் இல்லை பாருங்கள். இப்போ நான் பார்த்தேன் அவர் எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு, பேசி எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விதமான தலைமறைவு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி 12ஆம் வீடு கேது அப்படின்னாவே உங்களுக்கு ஜெயில் சம்மந்தப்பட்ட ஜெயில் வாசம். அப்படின்னாக்கா உங்களுக்கு என்னது ஜெயில்னே இல்லை, ஒரு இடத்துல வந்து நம்ம தனிமையாக போய் இருக்கிறது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஆனாலும் இந்த வீடு வந்து யாரோட வீடு, செவ்வாய் வீடு. செவ்வாய் வந்து யார் வீட்டில் உட்காந்துருக்கா, புதன் வீட்டில் உட்காந்துருக்கா. அந்த புதன் என்ன ஆகிட்டாரு, அவர் சுபத்துவமாக இருக்கிறாரு. ஓகேங்களா. அதுதான் ஆட்சியவர் இருக்கிறாரு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு ஒரு ஞானம், தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை. ஓகேங்களா. தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, ஒரு ஞானம். அடுத்து வந்து கேது வந்து 12ஆம் வீட்டில் இருந்தால் இன்னொரு விஷயத்த பண்ணுவார். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டேஜில் அடுத்தது இப்போ புதன் நடக்குதுங்களா, அடுத்தது கேது சம்மந்தப்படுறப்ப, ஓகேங்களா, அடுத்தது கேது இல்லைங்களா. அப்போ அந்த கேது சம்மந்தப்படுறப்ப என்ன பண்ணுவார்னாக்கா ஒரு ஸ்டேஜில் விரக்தி ஆயிடுவார், வெறுத்து போயிடுவார். ஓகேங்களா. எப்படி வெறுப்பார், இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட என்ன சொத்து இருக்குது, என்ன எதை காசு இருக்குது, இவருக்கு என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மற்றவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பிடுங்கிட்டாங்க. அப்படின்னாக்கா இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன இவர் ஒன்றுமெல்லாம் ஆகிட்டு ஒரு அந்த நேரத்தில் கேது வந்து ஞானத்தை கொடுத்து ஒரு ஆன்மீக சிந்தனை இந்த மாதிரி ஒரு இதில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா 12ஆம் வீட்டில் இருக்கிற கேது வந்து நம்ம பொதுவாக ஜோதிடத்தில் வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து என்ன சொல்லுவாங்க, கேது வந்து 12ல் இருந்தால் அடுத்த பிறவி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஆராய்ச்சி தான், யாரும் போய் போனதுக்கப்புறம் வந்து திரும்பி வரல. ஓகேங்களா. அப்படி இருக்கிறப்ப இது ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் இது ஒரு ஆராய்ச்சி தான். ஓகேங்களா. அப்படி இருக்கிறப்ப வந்து கேது வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஞானத்தை கொடுத்து ஒரு ஆன்மீக சிந்தனை, ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, தெய்வ வழிபாடு. ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் கேது தசையில் இந்த ஜாதகர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா புதன் கேது. ஓகேங்களா. அப்போ புதனுக்கு கேது வந்து 5ல் இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு வந்து என்ன ஆகும், உங்களுக்கு ஜோதிடத்தில் கூட இவர் வந்து பெரிய லெவலில் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவ்வளோ சூப்பராக பேசுகிறாரு. ஏன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ புதன் தசை நடக்குது. புதன் தசையிலே இவர் வந்து ஜோதிடத்தில் சைடில் வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாருனாக்கா இவர் பெரிய லெவலில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்தது கேது. ஓகேங்களா. கேது யார் வீட்டில் இருக்கிறார், சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ கேது வந்து சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாரு. அப்போ சுக்கிரன் எப்போ சம்மந்தப்படுறாரோ மறுபடியும் அவர் வந்து வெளியே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா 12ஆம் இடம் சுக்கிரன் இல்லைங்களா, அந்த சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு, 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு, 9ஆம் வீட்டுக்கு வர்றாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து இங்கே இந்தியா வந்துட்டு மறுபடியும் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அங்கேருந்து வெளியே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம், சந்திரன் சம்மந்தப்படுறாரு. ஓகேங்களா. அப்போ சந்திரன் சம்மந்தப்படுறாரு, சுக்கிரன் எப்போ சம்மந்தப்படுறாரோ அப்போ வந்து வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இது ஒரு காரணம். அடுத்தது இப்போ இவருக்கு வந்து புதன் செவ்வாய் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அங்கே புதன் செவ்வாயில் உடம்பு சம்மந்தப்பட்டது, ரத்தம் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி பிரச்சனை பண்ணோம். இல்லை அப்படின்னாக்கா
புதன் செவ்வாயில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரத்த சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ். ஏன்னா இவர் செய்கிறது வந்து பிளட்டு இல்லைங்களா, எல்லாம் மெடிக்கல் தானே. இவர் இன்ஸ்டியூட்டில் தான் நானே படித்தேன் ஓகேங்களா. அப்போ பிளட்டு சம்மந்தப்பட்டது. அப்போ வந்து சவுதி அரேபியா மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் வந்து பிளட்டு சம்மந்தப்பட்டது, பிளட் பேங்க் சம்மந்தப்பட்டதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து பெரிய லெவலில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரத்தம் சம்மந்தப்பட்டது. ஏன்னா செவ்வாய் அடுத்தது புதன். புதன்றது அறிவு சம்மந்தப்பட்ட, செவ்வான்றது பிளட்டு சம்மந்தப்பட்ட. அப்போ பிளட்டு சம்மந்தப்பட்டதுன்றப்ப அது மூலியமாக ஒரு ஆராய்ச்சி. அப்போ செவ்வாய் வந்து புதன் வீட்டிலே இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி. ஆனால் செவ்வாய் வந்து சுபத்துவம் இல்லை, ஆனால் சனி பறவை இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா உடல் அந்த பிளட்டு சம்மந்தப்பட்டதுன்ற இந்த ஜாதகரோட பிளட்டு சம்மந்தப்பட்ட, ஏன்னா லக்னாதிபதி அவர் தான். அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பு ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இவருக்கு ரத்தம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ன்றது என்னது, சுகர், பிபி இந்த மாதிரி இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை எங்கேயாவது, ஏன்னா இங்கே சுபத்துவமாக இல்லை, பகை வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்கப்ப எங்கேயாவது அடிக்கடி படுறதுக்கு இந்த மாதிரி சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. அதெல்லாம் சொல்லலாம். அப்படி இருக்கிறப்ப என்னதான் இருந்தாலும் அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. என்னதான் பிரச்சனை வந்தாலும் செவ்வாய் வந்து லக்னாதிபதி அப்படின்றப்ப உங்களுக்கு பெருசாக வந்து பிரச்சனை பண்ண மாட்டார். ஏன்னா லக்னாதிபதியே வந்து பிரச்சனை பண்ணால், ஆக்சுவலாக லக்னாதிபதியே வந்து பாருங்கள் இங்கே விருச்சிக லக்னம், இதே வந்து இந்த இடத்துல வந்து செவ்வாய் உட்காந்ததுன்னா இது கண்டிப்பாக பிரச்சனை பண்ணார். லக்னாதிபதியே யாராக இருந்தாலும் பிரச்சனை தான் ஓகேங்களா. பிரச்சனை அவர் எங்கே இருக்கிறாருன்னு தான் பார்க்கணும். சப்போஸ் செவ்வாய் இங்கே இந்த லக்னத்துக்கு செவ்வாய் இங்கே இருந்தாருன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனாம் அதிபதி, 8ஆம் அதிபதி. அப்போ இங்கேருந்து செவ்வாய் இங்கே இருந்தால் இவர் 6ஆம் அதிபதி. அப்படி தான் நம்ம கணக்கிடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எந்த கிரகமும் பிரச்சனை பண்ணும், எல்லா கிரகமும் நல்லது பண்ணும், எல்லா கிரகமும் கெடுதல் பண்ணும். குருவே பார்த்தீங்கன்னாக்கா கெடுதல் பண்ணுவார், சுக்கரனே கெடுதல் பண்ணுவார். ஆக மொத்தம் சுபகிரகம் பாபகிரகம்லாம் இதெல்லாம் கணக்கே கிடையாது. எல்லா கிரகமும் நல்லதும் பண்ணும், எல்லா கிரகமும் பிரச்சனை பண்ணும். ஆக மொத்தத்தில் ஜோதிடம் அப்படின்னாலே நம்ம கணிப்பில் தான் இருக்குது. ஏன்னா ஜோதிடம் என்றாலே முழுக்க சயின்ஸ் அண்டு மேத்ஸு இது ரெண்டுத்தையும் சம்மந்தப்படுத்தி தான் நம்ம பலன் எடுக்கணும். ஆன்மீகத்தையும் ஜோதிடத்தையும் பார்த்திங்கன்னா லிங்க் பண்ணக்கூடாது. ஆன்மீகம் வேறு, ஜோதிடம் வேறு. அப்படி இருக்கிறப்ப இதெல்லாம் வந்து பார்த்துக்கணும் ஓகேங்களா. அதனால் வந்து இந்த சாருக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இதுதான். இப்போ நான் சொன்ன விஷயத்தில் புதன் சந்திரன் இப்போ ஒன்று அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டு மறுபடியும் வெளியே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னாக்கா கொஞ்ச நாள் வந்து ஃப்ரீயாக இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் புக்தியில் வந்து மறுபடியும் பழைய வேலையை வந்து ஆரம்பிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரத்தம் சம்மந்தப்பட்டது மறுபடியும். ஏன்னா சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதனுக்கும் சந்திரனுக்கும் எப்பயுமே ஆகாது. என்னதான் வந்து சந்திரனுக்கு 5ஆம் வீட்டில் இருந்தாலும் சுக்கிரன் வந்து இதாக இருந்தாலுமே கொஞ்சம் என்ன இருந்தாலும் உங்களுக்கு தசாநாதன் வந்து இது புதன் தான், புத்திநாதன் தான் பார்த்தீங்கன்னாக்கா இது சந்திரன். அப்போ சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்கிறாரு, காரக பவனாசி திக்பலத்தில் இருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கலப்பு பலனா. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கலப்பு பலன் தான் ஓகேங்களா. எதையுமே வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து சொல்ல முடியாது, எல்லாம் கலப்பு பலனாக தான் சொல்ல முடியும் ஓகேங்களா. மொத்தம் எல்லா விஷயத்துலையும் 7ஆம் இடம், 11ஆம் இடம் ஓகேங்களா, 5ஆம் இடம், அடுத்தது 4ஆம் இடம் ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடம் புதன் சுக்கிரன், அதே மாதிரி வந்து 8ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், அடுத்து 9ஆம் இடம். 9ஆம் இடம் பாருங்கள் சுக்கிரன் வந்து உள்ளே வந்துட்டார். சுக்கிரன் உள்ளே வர மாதிரி தான் இதுக்கு சூப்பரு. அப்புறம் சுக்கிரன் உள்ளே வரனால அங்கே சுக்கிரன் நல்ல பிரச்சனை ஓகேங்களா. சுக்கிரன் வந்து உள்ளே வரனால, ஏன்னா சுக்கிரனுக்கு வந்து பகை வீடு, சுக்கிரன் பகை வீடு, குருக்கு வந்து சந்திரன் அங்கே உச்சமாகறாரு ஓகேங்களா. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சுக்கிரன் உள்ளே வரனால சரியாக நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதனால் வந்து இதை வந்து சார் வந்து பார்ப்பார். அவர் பார்த்துட்டு என்ன கமெண்ட் கொடுக்குறாரு, என்ன சொல்கிறாரு என்னன்றதை பார்ப்போம். பார்த்துட்டு அவர் கமெண்ட் கொடுத்தா நீங்களே பார்ப்பீங்க. இல்லை என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாக்கா அது என்னன்றதை பார்ப்போம் ஓகேங்களா. நன்றி, இதோட முடிச்சுக்கிறேன்.